அன்பார்ந்த பெரியோர்களே, ஜோதிட நண்பர்களே, உலகத் தமிழர்களே, உங்கள் அனைவருக்கும் என் வணக்கம். இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ஜோதிட நிகழ்ச்சியில் தமிழகத்தினுடைய பிரபல ஜோதிடர்களை நேர்காணல் செய்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்ச்சி நம்முடைய சேனலில் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு நானே ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு ஜோதிடர், தமிழ் உலகத்திற்கு, அதாவது தமிழ் மாத்திரமே தெரிந்தவர்களுக்கு பரிச்சயம் இல்லாத ஒரு ஜோதிடர், ஆனாலும் உலக அளவில் பிரபலமான ஜோதிடர், சென்னையில் இருக்கக்கூடிய EKDK சேனலின் ஜோதிடர் திரு திலீப் குமார் அவர்களை இருக்கின்றோம். இந்த நேர்காணல் நிகழ்ச்சிக்கு நம்முடைய அலுவலகத்திற்கு வந்திருக்கக்கூடிய ஜோதிடர் திரு EK திலீப் குமார் அவர்களை உளமாற வரவேற்கின்றேன். வணக்கம் சார். வணக்கங்க. நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கு. ஓகே, அதாவது இந்த நீண்ட நாள் என்னுடைய ஆசை என்ன அப்படின்னு சொன்னா, எல்லாரும் நண்பர்களை தான் நான் இன்டர்வியூ பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு ஏற்கனவே பாலாஜி ஹாசன், ஆதித்ய குருஜி, புதுவுடைமூர்த்தி எல்லாருமே எனக்கு அறிமுகமானவர்கள் முன்னாடி. பட் நீங்க எனக்கு முன்னாடி அறிமுகம் ஆகலை. ஆனா கூட எனக்கு உங்களுடைய சேனலை நான் ரொம்ப ரசிச்சு பார்க்கக்கூடிய ஒரு சப்ஸ்கிரைபர் அப்படிங்கிற முறையில் எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் தான் நான் உங்க மேல ரொம்ப ஒவ்வொரு வீடியோவையும் நான் பார்ப்பேன். தவறாம பார்க்கக்கூடிய வீடியோக்கள்ல உங்களுடைய வீடியோவும் ஒண்ணு. எனக்கு உங்ககிட்ட பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நான் அது முன்னாடியே எல்லாத்தையும் சொல்லிடணும். ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பேசுறதுல நீங்க ரொம்ப கெட்டிக்காரன்னு நாங்கள் ஃபீல் பண்றேன். ரொம்ப கிறிஸ்பியா இருக்கும் வீடியோஸ் எல்லாம், ஆங்கிலத்தில் இருக்கும். அதனால எனக்கு ஒரு வருத்தம் அப்படின்னு சொன்னா, நீங்கள் தமிழ் உலகத்திற்கு உங்களுடைய பங்கு கொஞ்சம் குறைவா இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. ஏன்னா சென்னையில் இருக்கீங்க, பட் உங்களுடைய சேனல் ஆங்கிலத்தில் வர்றதுனால எல்லாரும் தமிழக மக்கள் அனைவரும் பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் என்னுடைய சேனல்ல சாரை கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணி தமிழ் மக்களுக்கு, தமிழ் மாத்திரமே தெரிந்த நம்முடைய சப்ஸ்கிரைபர்களுக்கு உங்களை அறிமுகப்படுத்தி வைத்து உங்களுடைய கருத்துக்களை நான் கேட்கணும்னு நான் இன்னைக்கு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஸோ அதுக்கு மிக அற்புதமாக ஒத்துழைப்பு நல்கி என்னுடைய அலுவலகத்திற்கே மிக மிக சிம்பிளாக என்னுடைய அலுவலகத்திற்கே செய்து தருகிறேன் என்று சொல்லும்போது அவர் எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு இந்த ப்ரோக்ராம். ஸோ ரொம்ப சந்தோஷம் எனக்கு. நம்முடைய சேனலுக்கு வருகை தந்து இசைவு தெரிவித்த நம்முடைய ஜோதிடர் திரு EK திலீப் குமார் அவர்களுக்கு இந்த பொன்னாடையை பொருத்தி மரியாதை செய்கின்றேன். இந்த நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. ஓகே, இன்னைக்கு ஒரு சந்தோஷமான ஒரு நாள், மகிழ்ச்சிகரமான ஒரு நாள். ஒவ்வொரு ஜோதிடருக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி உண்டு. அந்த அடிப்படையில் நம்முடைய ஜோதிடர் திரு EK திலீப் குமார் அவர்களுக்கு பாரம்பரிய ஜோதிடம் அப்படிங்கிறதுல மிகப்பெரிய நிபுணத்துவம் அப்படின்னு உண்டுன்னு நான் சொல்லுவேன். அதுலேயும் பிருகத் பராசர ஹோரா சாஸ்திரா, பிருகு சூத்திரம், சந்திரகலா நாடி போன்ற நூல்களில் அந்த நூல்களில் இருக்கக்கூடிய விஷயங்களை சரியாக அதை பற்றி விளக்கம் கொடுப்பது அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. ஏன்னா சாஸ்திரங்கள் எல்லாமே கொஞ்சம் சுருக்கமான விஷயங்களை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை எந்த இடத்தில் எப்படி பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மக்களுக்கு தெளிவாக சொல்லக்கூடிய ஜோதிடர் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நான் உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறேன் சார். இன்னைக்கு உங்கள்ட்ட ஃபுல்லாவே டெக்னிக்கலா தான் கேட்க போறேன். ஸோ நோ ஃபார்மல் கொஸ்டின்ஸ், எல்லாமே டெக்னிக்கல் கொஸ்டின்ஸா இருந்தா எனக்கு சந்தோஷமா இருக்கும். ஸோ அந்த அடிப்படையில் இருந்தாலும் நம்ம தமிழ் மக்களுக்காக ஒரு சின்ன அறிமுகம். நீங்க ஜோதிடத்துல எப்போ உள்ள வந்தீங்க, அதுக்கான பின்புலம் என்னவா இருந்தது? நான் NIITல டீச்சராக இருந்தேன். 1987 ஒரு தடவை எங்கள் ஆஃபீஸில் யாரோ ஒரு சாஃப்ட்வேர் கொடுத்தாங்க. அந்த சாஃப்ட்வேர் அஸ்ட்ராலஜி சாஃப்ட்வேர்னு சொன்னாங்க. ஆனால் அதோட சோர்ஸ் கோட் அதிலே இருந்தது. ரொம்ப ஷார்ட்டாக இருந்தது, ஒரு 3 A4 பேப்பருக்குள்ளேயே அடங்குற மாதிரி இருந்தது. பட் இது என்ன பண்ண போகுது அப்படின்னு பார்த்துட்டு நாங்கள் அது ரன் பண்ணும்போது என்டர் யுவர் டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு வந்தது. உடனே டேட் ஆஃப் பர்த் என்ட்ரு பண்ணோம், டைம் ஆஃப் பர்த் என்ட்ரு பண்ணேன், பிளேஸ் ஆஃப் பர்த் என்ட்ரு பண்ணேன். திடீர்னு பார்த்தா என்னோட ஜாதகம் நிற்கிது. அந்த காலத்தில் தான் நான் அஸ்ட்ராலஜி எல்லாம் மூட நம்பிக்கை,
கடவுளும் மூட நம்பிக்கை தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த காலம். ஓகே ஓகே. ஸோ திடீர்னு அது எப்படி கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமுக்குள்ளேயே ஒரு ஒரு ஹாரோஸ்கோப் எப்படி ஜென்ரேட் ஆகும் தேடி தேடி பார்த்தேன். எங்கேயாவது பிளானட்டரி பொசிஷன்ஸ் யாராவது ஒரு ஃபைல் மாதிரி அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்களா? ஒன்றுமே இல்லை. ஒரு ஃபார்முலா மாதிரி போட்டு அந்த ஃபார்முலா வழியாக இந்த கிரகம் இந்த வீட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அதில் ஒரு பெரிய சயின்ஸ் இருக்குது அப்படின்னு உணர்ந்தேன். ஓகே. ஸோ என்ன பண்ணேன், உடனே என் ஃப்ரெண்ட்ஸோட இதெல்லாம் உன் டேட் ஆஃப் பர்த் கொடுவாங்க அவங்க எப்படி கேட்டு கேட்டு பார்த்தப்ப எல்லாருக்கும் வேறு வேறு மாதிரி இருக்குது. அப்போ அது ஒரு ஃபார்முலா பேஸ்ட் அப்படின்னா அப்போ ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து அட்ராக்ட் ஆனது இது இது ஒரு இது ஒரு மூட நம்பிக்கைன்னு நினைச்ச ஸ்டேஜ்லேருந்து திடீர்னு இது ஒரு ஒரு கால்குலேட்டபிள் ஒரு சயின்ஸ் தான் இது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறமா தான் தெரிஞ்சது அஸ்ட்ரானமிலேருந்து அஸ்ட்ராலஜி வந்திருக்கு. ஸோ நம்ம ஹாரோஸ்கோப்பு உங்கள் ஒவ்வொருத்தரோட ஜாதகம் நீங்கள் பார்க்கும்போது அந்த 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 கிரகங்கள் எங்கெங்கே இருக்கோ அது உண்மையான பொசிஷன்ஸ். அது இப்போ வானத்தில் வந்து இன்னைக்கு சந்திரனும் குருவும் ஒன்றா இருக்குன்னு வச்சுக்கோங்க, வானத்தில் ரியலாகவே பார்க்கலாம் அதை பார்க்கலாம். அப்புறம் ஜாதகம் இன்னைக்கு ஒரு குழந்தை பிறந்த மாதிரி நினைச்சு அந்த டேட் ஆஃப் பர்த் போட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் அந்த சந்திரனும் குருவும் ஒரே கட்டத்தில் தான் இருக்கும். ஸோ இது வந்து ரியாலிட்டி அப்படின்றது அப்போதான் எனக்கு புரிஞ்சுது. அப்போ இதை பேஸ் பண்ணி தான் இவ்வளோ நாள் இவங்கெல்லாம் ஏதோ இது பலன்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் வந்து அப்போ கூட நான் முழுசாக நம்பலை. மேபி அஸ்ட்ரானமி உண்மையாக இருக்கும், ஆனால் அஸ்ட்ராலஜி உண்மையாக இல்லாமல் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி எங்களோட அந்த அந்த திருச்சியோட லோக்கல் ஹெட் அந்த என்ஐடியோட ஹெட் வந்து ஒரு பிராமணன். ஹீ டோல் மீ வேணும் ஒன்று பண்ணேன், அஸ்ட்ராலஜி நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை பற்றி எதிர்த்து பேசேன் அப்படின்னாரு. ஹி கேவ் மீ அ டிஃப்ரெண்ட் லாஜிக். ஸோ தெரியாமல் எதிர்த்து பேசுறது பதிலாக புரிஞ்சுக்கிட்டு பாரு இதெல்லாம் சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் ஒன்றும் நடக்கல பாரு அப்படியே சொல்லி நீ ப்ரூவ் பண்ணி ஒரு நல்ல ரைட்டர், நீ ஒரு நல்ல புக் எழுதிரு, ஹவு டு டிஸ்ப்ரூவ் அஸ்ட்ராலஜின்னு எழுதுன்னு சொல்லி கிண்டல் பண்ணாருன்னு நினைக்கிறேன். நான் என்ன பண்ணேன், சரி ஐ டிஸ்ப்ரூவ் இட் இன் 6 months அப்படின்னு சொன்னேன். நான் போய் ஹிகின் பாத்தம்ஸில் போயிட்டு டாக்டர் பிவி ராமனோட ஹிந்து ப்ரெடிக்டிவ் அஸ்ட்ராலஜின்னு ஒரு புக் இருக்காது, அந்த காலத்தில் 40 ரூபா. ஸோ ஐ ஜஸ்ட் பிக்ட் அப் த புக், கேம் ஹோம் அண்ட் லேர்ன் ஹவு டு டூ ஐ மீன் ஒரு ஜாதகம் எப்படி கணிக்கிறது அப்படின்னு. ஸோ எந்த கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் இல்லாமல் வெறும் பஞ்சாங்கத்தை வச்சு ஒரு என்டையர் ஜாதகத்தை 1 weekலேயே கணிச்சிட்டேன். நான் கணிச்சதுக்கப்புறம் எங்கள் அப்பா கேட்டார் இது யாரும் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு. நான் சொன்னேன் எனக்கு அப்படியே நேச்சுரலாகவே தெரிய வந்தது அப்படின்னு. ஒரு புக் எடுத்து காமிச்சேன், இந்த புத்தகத்துலேருந்தா இவ்வளோ படித்தா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ ராசி, நவாம்சம், பாவம், அப்புறம் தசாபுக்தி எல்லாமே கால்குலேட் பண்ணிட்டேன். இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, ஏன்னா அது மேத்ஸோட எக்ஸ்டென்ஷன் மாதிரி இருந்தது. அதுலேருந்து நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்குள்ளே போனேன், அதை டிஸ்ப்ரூவ் பண்ணுறதுக்காக போனது தான். ஆனால் ஒவ்வொரு ரூல் எடுத்து பார்த்து ஃப்ரெண்ட்ஸ் அவங்ககிட்ட வெரிஃபை பண்ணும்போது இல்லையே இது நடந்தது, எனக்கு இது நடந்ததுன்னு சொல்ல இது உண்மையான சயின்ஸ் அப்படின்னு தெரிஞ்சு நான் அப்புறம் அந்த எங்களோட பாஸ்கிட்ட நான் சொன்னேன், ஐ எம் வெரி சாரி ஃபார் வாட் எவர் நான் சொன்னதுக்கு, இது உண்மையான சயின்ஸ் தான், இதில் நிறைய விஷயம் இருக்குது, நம்மளால் நினச்சி பார்க்காத இன்ஃபர்மேஷன்லாம் ஹியூமன் லைஃப்பை பற்றி இதுலேருந்து தெரிய வரும் அப்படின்னு நான் இதுலேருந்து உணர்ந்தேன். இன்னொரு எனக்கு இப்போ சயின்ஸ் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு கேள்வி வருது. அதாவது சைடீரியல் ஜோடியாக், டிராபிக்கல் ஜோடியாக், பிளானட்டரி பொசிஷன் அப்படிலாம் சொல்கிறாங்க. அதாவது நட்சத்திரத்தை பின்னிடப்பட்ட கோள்களுடைய நிலை, ஆக்சுவல் பொசிஷன் அப்படின்னு சொல்லி ரெண்டையும் சொல்கிறாங்க. நம்ம இந்தியன் சிஸ்டம் வந்து அயனாம்சா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம ஹேண்டில் பண்ணுறோம், வெஸ்ட்டில் அந்த மாதிரி பண்ணுறது கிடையாது. ஸோ நம்ம அதை ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கும்போது இது சயின்ஸ் அப்படின்னு சொன்னால் நம்ம ஏன் வந்து அந்த அயனாம்சா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சுருக்கோம், அதை ஏன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான அயனாம்சாவை பயன்படுத்துகிறாங்க, அதுலேயும் ஸ்பெஷலாக நீங்கள் என்ன அயனாம்சாவை பயன்படுத்துறீங்க? நான் வந்து சித்திரபக்ஷ அயனாம்சா தான் ஃபாலோ பண்ணுறேன். அதுக்கு முக்கியமான காரணம் நான் படித்த முதல் புஸ்தகம் எல்லாமே அது பேஸ்டாக இருந்ததுனால இருக்கலாம். ப்ளஸ் நான் வந்து அஸ்ட்ராலஜி மேகசின் டாக்டர் பிவி ராமனோட மேகசினுக்கு ரெகுலராக எழுதிட்டு இருந்தேன். அவரோட அயனாம்சாவுக்கும் இதுக்கும் 2 degrees டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி நீங்கள் ஒன்று ஃபாலோ பண்ணுறீங்க, அப்புறம் அவங்க ஒன்று ஃபாலோ பண்ணுறாங்க. ஐ திங்க் as of now 40 அயனாம்சாக்கு மேலே 45 அயனாம்சா கபில் ராஜ் சொல்றாரு அவரோட வீடியோல 45 அயனாம்சா இருக்கு. 40க்கு மேலே இருக்கிறதுனால ஒவ்வொருத்தருக்கும் அந்த கிரகங்கள் கொஞ்சம் அப்படி இப்படியெல்லாம் தான் இருக்கும். பட் அவர்கிட்ட நான் கேட்டேன், நான் இப்போ ஆர்டிகல்ஸ் எல்லாம் உங்கள் மேகசினில் எழுதுறேனே, என்னோட ஆர்டிகல்ஸ் ரொம்ப பிடிச்சது, அவருக்கு பிவி ராமன் ரொம்ப பிடிச்சது. அப்போ நான் கேட்டேன், அது எப்படி ஒரே புஸ்தகத்தில் நம்மெல்லாம் வேற வேற அயனாம்சை யூஸ் பண்ணால்
இது சயின்ஸ் இல்லைன்ற மாதிரி தானே வருது அப்படின்னு கேட்டப்போ அப்படி கிடையாது. இதுக்கு மேல நமக்கு இன்ட்யூஷன் ஒன்று இருக்கு, தெய்வத்தோட சக்தி ஒன்று இருக்கு. ஏன்னா என்னதான் நமக்கு ஒரு பொசிஷன் கிடைச்சாலும் அதுல இருந்து சொல்லக்கூடிய ஒரு சில விஷயமும் கைடன்ஸ் நம்ம கிளைண்ட்ஸுக்கு கொடுக்க போகும்போது அது அந்த நேரத்துக்கு வேற ஏதாவது ஒரு ஃபேக்டர் கூட நம்ம ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்றது அவர் சொன்னாரு. பட் எனிவே அப்ஜெக்ட் பண்ணல, நீ லைரி ஐனம்ஸை யூஸ் பண்ணி நீ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் என்னோட ஐனம்ஸை யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. ஸோ ஐ திங்க் இது வந்து அஸ்ட்ரானமியோட ஒரு ப்ராப்ளம்னு எடுத்துக்கலாம் ப்ரீசெஷன் அப்படின்றது. ஏன்னா அந்த இது இப்போ நம்ம லேம் பர்சன்லாம் நம்ம வீடியோ பார்க்குறாங்க, அவங்களுக்கு இதெல்லாம் புரியாது. அது வேற நம்ம வேற மாதிரி சொல்லுவோம். ஒரு வேயிங் மெஷின் இருக்கு, அந்த வேயிங் மெஷினில் ஏறி நின்னா 75 கிலோ காட்டுதுன்னு வச்சுப்போம். ஆனால் அந்த வேயிங் மெஷினில் ஒரு எரர் வந்திருக்கு, அது 5 கிலோ கம்மியாக காட்டுதுன்னு கண்டுபிடிச்சோன்னு வச்சுப்போம். கம்மியாக காட்டுது, அப்போ அது 75 காட்டுடுச்சுன்னா நம்மளே 5 கிலோ ஆட் பண்ணிக்க அந்த மாதிரி. ஓகே. ஸோ நீங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் ஒரு வீடியோ ஒன்று சொல்கிறேன், பில் நை ஆன் அஸ்ட்ராலஜி அப்படின்னு ஒரு வீடியோ இருக்குது யூடியூப்ல, ரொம்ப பாப்புலர். அவர் கிளைம் பண்ணுறாரு இன் 1 minute ஐ வில் டெஸ்ட்ராய் அஸ்ட்ராலஜி அப்படின்ட்டு. ஏன்னா அது ஆரம்பத்தில் அது ஆக்சுவலாக எக்ஸாக்ட்லி 1 minute பண்ணியிருக்காரு அந்த வீடியோ. இஸ் அ சயின்டிஸ்ட் இன் யூஎஸ்ஏ. அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, நீங்கள் வந்து கேப்ரிகான்னு சொல்கிறீங்க இல்லையா, அந்த எக்ஸாம்பிள் ஐ திங்க் ஹியூசஸ். நீங்கள் சஜிடேரியஸ் நினச்சிங்கன்னா நீங்கள் ஆக்சுவலாக சஜிடேரியஸ் கிடையாது, நீங்கள் ஆக்சுவலாக ஸ்கார்பியோ அப்படின்றாரு. ஏன்னா அந்த அந்த டில்ட் ஆயிடுச்சு, அது அந்த பொசிஷன்லேருந்து டில்ட் ஆயிடுச்சு. ஆனால் எழுதின காலம் வேற, இப்போ வந்து வேற காலத்தில் இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஆக்சுவலாக சூரியன் வந்து நைட்டில் எங்கே இருக்குன்னு தெரியாது இல்லையா. ஸோ அதனால பகலில் வர எக்லிப்ஸ் நடக்கும்பொழுது மட்டும் சூரியன் வந்து எந்த ஸ்டாருக்கு பேக்கில் இருக்குன்றதெல்லாம் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது ஒரு ஜஸ்ட் ஒரு ப்ரூஃப். நீங்கள் வேணா அப்படி பார்த்துக்கங்களேன், அது மேட்சே ஆகாது. நீங்கள் இன்னைக்கு சன்சைன் இவ்வளோ பாப்புலராக இருக்கு. இஃப் யூ சே தட் யூ ஆர் கேப்ரிகான் ஆர் அன் அக்வேரியஸ், நீங்கள் ரியல் அக்வேரியஸே கிடையாது, நீங்கள் கேப்ரிகான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இது ஏற்கனவே இந்தியன்ஸுக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்க, தெரிஞ்சு அதை கழிச்சிருக்காங்க அந்த 23 டிகிரி. இப்போ என்ன ப்ராப்ளம்னா, இது 23 டிகிரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இது ஆட் ஆகிட்டே போகும். 24 டிகிரி இப்போ 24 ஆயிடுச்சு. நான் பிறந்த டைம்லலாம் அது 23 இருந்தது. ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு ஆக்சுவலாக என்ன இருக்குன்னா, இப்போ இந்த பூமி இப்படி வச்சுக்கிட்டு அதோட ஆக்சிஸ் இப்படி இருக்கு. இந்த டில்ட் வந்து 23 டிகிரிஸ், இது ஃபிக்ஸ்டு. ஸோ நிறைய அஸ்ட்ரானமி சரியா தெரியாதவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இதுவே இப்படி நகருதுன்னு நினைப்பாங்க. இது என்னைக்குமே நகராது, இந்த ஆக்சிஸ் நகராது, இது எப்படியுமே இப்படியே தான் சுத்தும் இந்த ஆக்சிஸ் 23. ஆனா அவங்க சொல்றது வந்து இந்த மேல் பொசிஷன்ல அது வந்து இப்படி சுத்தும். இது ஃபுல்லா இப்படி சுத்துறதுக்கு 26,000 இயர்ஸ் இருக்கும். ஒரு ஃபுல் ரவுண்ட், ஒரு ஃபுல் டில்ட் வர்றதுக்கு 26,000 இயர்ஸ் இருக்கும். ஸோ இந்த வாட் தே கால் இந்த நார்த் போல் அப்படின்றது நீங்க ரெஃபரன்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அது அப்படியே நகர்ந்துகிட்டே போகும். இட் ஒன்ட் பி த சேம் பாயிண்ட். அப்படிதான் இது இப்படி டில்ட் ஆயிட்டு இருக்கு அப்படின்றது கண்டுபிடிச்சிருக்காங்க. பட் இதெல்லாத்துக்கும் மேல நீங்க வேற ஒரு மெத்தட்ல இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிக்கலாம். நீங்க பாவ சக்கரத்தை போட்டுட்டு ஒரு டிராபிக்கல், அதாவது ஐனாம்ஸை இல்லாம ஒன்று வெஸ்டர்ன் மெத்தட்ல நீங்க போட்டுட்டீங்கன்னா, இப்போ எல்லா கிரகமும் கொஞ்சம் ஃப்ரண்ட்ல இருக்கும். இந்தியன் ஹாரோஸ்கோப்ல அந்த கிரகங்கள் எல்லாம் மைனஸ் பண்ணி பேக்வேர்ட்ஸ் போடுவாங்க. ஸோ பேக்வேர்ட்ஸ் போடும்போது இந்த என்னதான் நீங்க இது பண்ணா கூட அவங்களுக்குள்ள இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து சேம் தான். ஸோ அது ஒரு ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் நமக்கு. ஸோ இப்போ கிரகங்கள், இப்போ பிருகசூத்திரம் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கிரகம் இப்படி வேலை செய்யும், ஆனால் ஒரு கிரகம் இப்படி நேராக பார்த்ததுன்னா அது மாடிஃபை ஆகுதுன்னு சொல்றாங்கல்ல. அது நீங்க எந்த சிஸ்டம்ல போட்டாலும் ஒரே மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்க ஈக்குவலா தான் எல்லாத்தையும் கழிக்க போறீங்க. ஸோ நம்ம வேணா ஒன்று பண்ணலாம், இந்த ஆஸ்பெக்ட்ஸுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். இப்போ வெஸ்டர்ன் பீப்புளெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தசா புக்தியே கிடையாது. அவங்களுக்கு வந்து வெறும் ஆஸ்பெக்ட் தான் இருக்கு. ஸோ இந்த கிரகம் இங்கே வந்தது, அந்த மாதிரி நேருக்கு நேர் பார்த்தாங்க. அப்புறம் 3rd ஹவுஸ் ஆஸ்பெக்டோ 5th ஹவுஸ், இப்போ சனியோட 3வது பார்வை ரொம்ப ஸ்ட்ராங்காக நெகட்டிவாக இருக்கும் அப்படின்னா அது நீங்கள் எந்த சிஸ்டமில் போட்டாலும் அப்படியே தான் இருக்கும். அந்த 3வது பார்வை அப்படியே மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். பட் என்ன ஒரு பெரிய ப்ராப்ளம் இதில் வரும்னா, நீங்கள் வேற வேற சிஸ்டமில் லக்னமே மாறலாம்.
கும்ப லக்னம்னு சொல்லுவீங்க. அப்புறம் இன்னொரு சிஸ்டம்ல பாத்தீங்கன்னா மகர லக்னம்னு சொல்லுவாங்க. ஸோ நான் என்ன சொல்றேன்னா, இந்த டாபிக் நம்ம இந்த இன்னக்யூரேசியை விட்டுட்டு, அதாவது இந்த வெயிங் மெஷின் என்ன காட்டுது அதெல்லாம் விட்டுட்டு, இங்க பாருங்க லாஸ்ட் இயர் நீங்க இந்த வெயிட் இருந்தீங்க, இந்த வருஷம் இவ்வளவு வெயிட் ஏறி இருக்கீங்க, இது தெரிஞ்சா போதும் நமக்கு. இது இந்த வெயிங் மெஷின் ஆக்சுவலா என்ன காட்டியிருக்கணும் அது எல்லாத்தையும் விட்டுட்டு ப்ராக்டிக்கலாவே இப்ப நீங்க வேணா உங்ககிட்ட கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் இருக்கும், பாவ சக்கரம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த பாவத்துல பாத்தீங்கன்னா அது அந்த கிரகத்தோட ஆங்குலர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த லக்னா எக்ஸாக்ட் பாயிண்ட்ல இருந்து கால்குலேட் பண்ணும். ஈக்குவலோ சிஸ்டமா இருந்தா, அன்ஈக்குவல் சிஸ்டம் கொஞ்சம் வேற வேற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க டிராபிக்கல் போட்டாலும் சரி, நம்ம இந்தியன் சிஸ்டம்ல போட்டாலும் சரி, ரெண்டு சிஸ்டம்லயும் பாவம் ஒரே மாதிரியே இருக்கும். நெக்ஸ்ட் டைம் நீங்க போட்டு பாருங்க, நோ அயனாம்சா போடுங்க, அப்புறம் சித்திரபக்ஷ அயனாம்சா போடுங்க, பாவத்தை பாருங்க. அதாவது நீங்க ரெஃபர் பண்ணக்கூடாது என்ன லக்னம், இந்த கிரகம் எந்த கட்டத்துல இருக்கு அதை பார்க்காம, அஞ்சுல இருக்கிற குரு எல்லாத்துலயும் அஞ்சுலயே இருக்கும், மாறவே மாறாது. சோ ரெண்டு பலன் இருக்கு. ஒண்ணு ஒரு கிரகம் ஒரு வீட்டுல உட்கார்ந்த பலன் ஒண்ணு இருக்கு, அது வந்து தனி சயின்ஸ் அது. சோ அதுல வர பாயிண்ட்ஸ் எப்பவுமே பவர்ஃபுல்லா இருக்கும். அப்ப நாங்க என்ன சொல்றோம்னா, கிரகங்கள் ஒரு வீட்டுல உட்காந்துடுச்சுன்னா அந்த பலனுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், மோர் தேன் வேற ஏதாவது ஒரு ஃபேக்டர். அப்புறம் இந்த குணங்கள் எல்லாம் பேஸ் பண்ணி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மகர லக்னத்துல பிறந்தவங்க லேட்டர் பார்ட் ஆஃப் த லைஃப் தான் சக்சஸ்ஃபுல்லா இருப்பாங்க, சீக்கிரமா சின்ன வயசுல எல்லாம் சரியா இருக்க மாட்டாங்க, அதுக்கப்புறமா டெவலப் ஆக மவுண்டன் கோட் அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா. அந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஆக்சுவலா நடைமுறைக்கு எல்லா தடவும் சக்சஸ்ஃபுல்லா வராது. ஜெனரலைஸ் பண்ணும்போது சோ இந்த லக்ன ரீதியா சொல்றது, இல்லாட்டி சந்திரன் இந்த ராசிக்கு தகுந்த மாதிரி ஒரு குவாலிட்டி சொல்றதெல்லாம் பாத்தீங்கன்னா, அந்த சந்திரன் அப்படியே நகர்ந்து போகும்போது அதுக்குள்ளேயே 3 நட்சத்திரம் இருக்கு. ஸோ குவாலிட்டிஸ் எல்லாம் மாறும். நீங்க குவாலிட்டின்னு எடுத்து பாத்தீங்கன்னா, ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் பாத்தீங்கன்னா, ஒருத்தரோட சுபாவம், அவர் வந்து கோவக்காரர் அப்படின்னா எல்லாருக்கும் கோவம் வரும் கண்டிப்பா அந்த மாதிரி. ஆனா அந்த கோவம் அப்படின்றது ஜாதகத்துல வந்து ரொம்ப அழுத்தமா ஒரு 4-5 காம்பினேஷன்லயே ரிப்பீட்டடா கோவம்னு ஒரு 5-10 தடவை வருதுன்னு வச்சுங்களேன். அவங்களோட கோவம் மட்டும் வித்தியாசமா இருக்கும். இப்ப நீங்க அந்த வித்தியாசமா தெரியறது தான் நீங்க ஜாதகத்துல படிக்கணும். ரொம்ப காமனா இருக்கிறது, உங்களுக்கு எப்பவுமே பண கஷ்டம் இருக்கும் அப்படின்னா, எனக்கு ஒரு 2000 கோடி இருக்கிற ஒரு ஆள் இந்த முதல் கேள்வி கேட்கிறாரு, நான் எப்ப பணக்காரன் ஆவேன்னு கேட்கிறாரு. என்னன்னு கேட்டா, நான் வந்து அம்பானி கம்பேர் பண்றேன், அவர் எங்கேயோ இருக்காரு, நான் பிச்சைக்காரனா இருக்கேன் அப்படின்றாரு. அண்ட் அது ஜோக் மாதிரி சொல்லல, அவர் ரொம்ப சீரியஸா உணர்ந்து சொல்றாரு, ஐ எம் நோ குட் அப்படின்றாரு. சார் நீங்க தானே இப்ப சொன்னீங்க 2000 கோடிக்கு மேல ப்ராப்பர்ட்டி இருக்கு. இல்ல அதெல்லாம் அது மத்தவங்களுக்கு வேணா இருக்கலாம், ஆனா ஐ டோன்ட் ஃபீல் அப்படின்னு. அப்ப ஜாதகம் நீங்க பாத்தீங்கன்னா எப்பவுமே அனுபவத்துக்கு அந்த அது கூட டேலி ஆயிடும், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றது. ஓகே. ஸோ இப்போ நீங்க ஜாதகத்தை பார்த்துட்டு தாரித்திர யோகம் அப்படின்னு பார்த்து அதில் ஒரு காம்பினேஷன் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு பிருகு முனிவர் வந்து சனி 5-2 இருந்தால் தாரித்திர யோகம்னா, நீங்க இன்னைக்கு இருக்கிற ஒரு 2-3 விஐபியோட சார்ட்ல வந்து சனி 2 இருக்கும். அப்ப தாரித்திர யோகமா அவங்களுக்குன்னா, ஆக்சுவலா அவங்களுக்கு நிறைய காசு இருந்தும் என்கிட்ட காசு இல்லைன்னு சொல்லி மற்றவங்களோட காசு எடுத்துக்கிட்டே இருந்திருக்காங்க. எப்ப நீங்க மற்றவங்களோட காசு எடுப்பீங்க? எனக்கு காசு பத்தல அப்படி சொல்லும்போது தானே. நீங்க உணவு சாப்பிடுறீங்க, உங்க பிளேட்ல இருந்து எல்லாத்தையும் சாப்பிடுறீங்க, அப்புறம் இன்னொருத்தரோட பிளேட்ல இருந்து எடுக்கிறீங்க, நான் எப்ப எடுப்பீங்க? பசி இருக்கும்போது தான். சோ சார்ட் அப்படி காமிக்கும். ஆனா நீங்க வந்து ஒரு ரிசர்ச் பண்றீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு 10 பேரோட ஜாதகம் தாரித்திர யோகம்னு போட்டிருக்கு, 2 பேர் பாருங்க பணக்காரனா இருக்காங்க, ஜாதகம் வந்து அன்சைன்டிபிக்னு நம்பவே கூடாது, எடுத்துக்க கூடாது. அப்ப வந்து பேஸ் வந்து மேத்தமெட்டிக்ஸ், அப்ப ப்ரெடிக்ஷன்ஸ் அப்படின்னு வரும்போது அது பியாண்ட் மேத்ஸ் எல்லாமே போயிடும். அதுக்கப்புறம் நீங்க அதாவது இப்ப ஒரு கித்தார் இருக்கு, இந்த கித்தார் எப்படி பாருங்களேன் எப்படி செஞ்சிருக்காங்க, அந்த கம்பி எப்படி இருக்கு, லெங்த் எவ்வளோ, இதெல்லாம் அயனாம்சா ப்ராப்ளம் எடுத்துப்போம். அதெல்லாம் விடுங்க, வாசிங்க. மியூசிக் வருதா? மியூசிக் வாசிங்க, அவ்வளவுதான். வாசிக்கிறவனுக்கு இந்த கித்தாரை பத்தி ஒண்ணும் தெரியாது. இதே வந்து இதெல்லாம் விட்டுட்டு இது எப்படி எப்படின்னு இந்த பக்கம் வந்துட்டீங்கன்னா, இந்த சர்ச்சுக்குள்ள வந்துட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் நீங்க கித்தாரை வாசிக்கவே முடியாது. நீங்க இந்த கித்தார் பத்தி பேசிய லைஃப் முடிஞ்சு போயிடும். அதனால நான் எப்பவுமே ஸ்டூடெண்ட்ஸ் பிவி ராமன் நான் கத்துக்கிட்டேன், நீ யூஸ் பண்றது யூஸ் பண்ணிக்கோ, உனக்கு தான் கிடைக்குதுல, ரிசல்ட் கிடைக்குதுல்ல. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இந்த வேயிங் மெஷின் இப்படி காட்டுது, இந்த வேயிங் மெஷின் வேற மாதிரி காட்டுது, இந்த வேயிங் மெஷின். ஆனா எல்லாத்துலயுமே
ஒருத்தர் கான்ஸ்டன்டா அவன் வெயிங் மிஷினே பார்த்துட்டு இருந்தானா உனக்கு இப்போ வெயிட் ஏறுதுன்னு சொல்ல முடியும். கரெக்ட். நீ போய் ஹெல்த் கான்சியஸாக இருக்கணும், உணவெல்லாம் கட் பண்ணணும்னு சொல்ல முடியாதா என்ன? சொல்லிடலாம். ஸோ சில விஷயங்கள் எப்படியுமே கரெக்டாக தான் வரும். ஓகே, அப்புறம் இன்னொரு முக்கியமான கேள்வி சார் உங்கள்கிட்ட. இப்போ வந்து 2 டைப்ஸ் ஆஃப் பாவா இருக்கு. அதாவது ஒன்று வந்து கான்ஸ்டன்ட், இன்னொன்று வந்து வேரி ஆகக்கூடிய ஒரு இது சொல்றாங்க. அதாவது லக்னம் விழக்கூடிய பாயிண்ட் அப்படிங்கிறத ஸ்டார்டிங் பாயிண்டா கன்சிடர் பண்ற ஒரு செக்ட் இருக்காங்க. இன்னொரு செக்ட் வந்து அதை மிட் பாயிண்டா கன்சிடர் பண்ற ஒரு செக்ட் இருக்காங்க அஸ்ட்ராலஜர்ஸ். நீங்க வந்து 2வது செக்ட்னு நான் நினைக்கிறேன். நீங்க அதை சூஸ் பண்ணதுக்கு ஏதாவது ஸ்பெசிபிக் ரீசன் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நான் ரொம்ப நாள் கேபி சிஸ்டம் எல்லாம் படிச்சிருந்தேன். ஒரு ஆல்மோஸ்ட் 5 இயர்ஸ் இருக்கிற எல்லா அந்த 6 ரீடர்ஸ் வாங்கி கிருஷ்ணமூர்த்தியோட பெரிய ரசிகர் நான் ஆக்சுவலாக சொல்லப்போனேன். பட் இந்த அவர் யூஸ் பண்ண அந்த சிஸ்டம் பிளஸிடஸ் சிஸ்டம் வந்து இப்போ லக்னம் இப்படி இருக்குன்னா இந்த பாயிண்ட்ல இருக்கிற மாதிரி நினச்சிங்க. ஒரே ஒரு டிகிரி ஒரு கிரகம் இப்படி கீழே இருந்ததுன்னா அது வந்து இட் இஸ் நாட் இன் த ஃபர்ஸ்ட் ஹவுஸ். உடனே அது 12ஆம் வீட்டுக்கு போயிடும். ஒரு டிகிரி அப்படி மேலே வந்ததுன்னா அது ஃபர்ஸ்ட் ஹவுஸ் வந்துடும். இந்த ஒரு ஸ்மால் ஒரு 1 டிகிரிக்கே திடீர்னு ஒரு ஜம்ப் பண்ணுவோம். ஆனா இயற்கையில நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நடக்கிறதே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் யோசிச்சு பார்த்தேன், சூரிய உதயம் அப்படின்னு சொல்லி நான் டெரஸ்ல போய் பார்த்தா ஒரு வெளிச்சமா இருக்கு, சூரியன் உதிக்கவே இல்லை இனியும். அக்கார்டிங் டு அஸ்ட்ரானமி சூரிய உதயம் வந்து 6:05க்குன்னு வச்சுப்போம். ஆனா பளிச்சுன்னு இருக்குது. எங்கேருந்து இந்த வெளிச்சம் வருது? அப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன், அந்த அந்த சூரியன் இனியும் அந்த கட் ஆஃப் பாயிண்ட்டுக்கே வரல, ஆனாலும் மேல எல்லாம் லைட் வந்துருச்சு நமக்கு. ஸோ தென் ஐ அண்டர்ஸ்டுட் இந்த 15 டிகிரிஸ் ஐதர் சைடு தான் கரெக்டா இருக்கும் அப்படின்ட்டு. எப்பயாவது ஒரு தடவை இருட்டு திடீர்னு அப்படி வெளிச்சம் வந்ததுன்னா நம்ம இந்த அன்ஈக்குவல் சிஸ்டமும் இந்த பிளஸிடஸ் சிஸ்டம்லாம் எடுத்துக்கலாம். பிளஸிடஸ் சிஸ்டம்ல அப்படி எடுத்துக்கலாம். எப்பவுமே இது வந்து டிஜிட்டல் கிடையாது, இது வந்து அனலாக். இது அப்படியே இருட்டு மெல்லமா வெளிச்சமாகி அப்புறம் வெளிச்சம் வந்து 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 சூரியன் உதிச்சு அப்படிதான் போகும். ஸோ நீங்க இந்த திடீர்னு கட் ஆஃப் பண்றதெல்லாம் வந்து வேணா அஸ்ட்ரானமிக்கு வேணா அது கரெக்டா இருக்கலாம், ஆனா அஸ்ட்ராலஜிக்கே சரிப்பட்டு வராது. ஏன்னா அந்த கிரகம் அப்பவும் இன்ஃபுளுன்ஸ் பண்ணுதுல. இப்ப நான் சூரியனே பார்க்கல, ஆனா ஃபார் ஆல் பிராக்டிகல் பர்பஸ் எனக்கு வெளிச்சம் அடிக்கல. ஆமா, அப்புறம் என்ன சொல்றேன், நான் சூரியனே கண்ணுக்கு தெரியல, அப்பனா வெளிச்சம் இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல. ஸோ எனக்கு சன்ரைஸ் ஆகல அப்படின்னு நானே ஒத்துக்கிறேன். ஆனா இந்த சூரியன் இப்படி ஒரு 15 டிகிரி இப்படி ஒரு 15 டிகிரி இன்ஃபுளுன்ஸ் பண்ணுதுன்னு சொல்றது இந்த ஈக்குவலோ சிஸ்டம்ல பியூட்டிஃபுல்லா அது ஒர்க் அவுட் ஆகுது. அது மட்டும் இல்லாம ஒரு தடவை கோயம்புத்தூர்ல வந்து ஒரு அம்மா வந்து ட்ரெயின் இடிக்குது. இடிச்சிட்ட பிறகு அப்பயே ஆன் த ஸ்பாட் அந்த ஷீஸ் கேரிங், அப்போ ஒரு குழந்தை பிறக்குது. அது வந்து ஹிந்து பேப்பர் ரிப்போர்ட் பண்ணுது, த மதர் டைட் ஆன் த ஸ்பாட் பட் த சைல்ட் சர்வைவ்ட். ஹிந்துல வந்து என்னோட கிளாஸ்ல வந்து ஒரு அஸ்ட்ராலஜி கிளாஸ்ல ஒரு ஐஐடி ஸ்டூடெண்ட் என்ன பண்ணியிருக்காரு, அந்த கிளிப்பிங் எடுத்துட்டு என்கிட்ட அன்னைக்கு கிளாஸ்க்கு வந்தார். கிளாஸ்க்கு வந்து இந்த சைல்டை பத்தி நம்ம படிப்போம் அப்படின்னு நான் கம்ப்யூட்டர்ல போட்டு பார்த்தா ராசி கட்டத்துல துலா லக்னம், சனி வந்து லக்னத்திலே இருக்கு, தட் இஸ் உச்சம். இப்ப படிச்சீங்கன்னா 4ஆம் வீட்டுக்கு அதிபதி உச்சமாயிருச்சு. அம்மா வந்து தீர்காயுசு. பாவத்தை கிளிக் பண்ணி பார்த்தோம்னா சனி வந்து 12ல இருக்கு. ஸோ இது இந்த பாவத்தை இவ்வளவு விஷயம் இல்லாம இந்த முன்னோர்கள் எல்லாம் இந்த பாவத்தை பத்தி பேசியிருக்காங்க. ஆனா நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், ஒரு 1950க்கு முன்னாடி இருந்த ஜாதகம் எல்லாம் பாத்தீங்கன்னா பாவமே இல்லாம போட்டிருப்பாங்க. அது எதனாலன்னா ராசியும் நவாம்சத்தை வச்சுக்கிட்டு மைண்ட்லயே பாவத்தை கால்குலேட் பண்ணிக்கலாம், தேவையில்லை. ஸோ அஸ்ட்ராலஜி தெரிஞ்சவங்களுக்கு ஈஸியா அது தெரியும் அந்த மெத்தடு. ஏன்னா இந்த லக்னம் எவ்வளவு தூரம் போயிருக்குன்றது நவாம்சத்தை வச்சு மைண்ட்லயே இது 15 டிகிரிக்கு இந்த பக்கம் இருக்கா அந்த பக்கம் இருக்கா, இந்த கிரகம் எவ்வளவு போயிட்டு இருக்குன்னு போட்டுருவாங்க. அது மட்டும் இல்லாம அந்த காலத்துல எல்லாம் அரச குடும்பத்துல பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் டைம் ஆஃப் பர்த்தே கிடைக்கும். அப்புறம் நீங்க லக்னம் எக்ஸாக்ட் டிகிரி கிடைக்காம பாவத்தை பத்தி பேசுறதுல பாயிண்டே கிடையாது. லக்னமே தெரியாத ஒரு உலகத்துல நீங்க எங்க இருந்து பாவத்தை போட்டு. ஆனா அரசு குடும்பத்துல நீங்க அந்த ராயல் ஃபேமிலில பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே மொத்தமா கிடைச்சிடும். அவங்க அந்த தசாம்சம் சப்தாம்சம் எல்லா சார்ட்டையும் போட்டு விட்டுருவாங்க. பட் அப்படிதான் அதெல்லாம் வந்திருக்கு தவிர அவங்க யூஸ் பண்ணலையே, இப்ப ஏன் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படி பார்த்தா அந்த காலத்துல வேக்சினேஷன் யாரும் யூஸ் பண்ணல, இப்ப எதுக்கு வேக்சினேஷன் பண்ணணும் அப்படின்னு கேட்கலாம். காலம் மாறுது,
கிடைச்சிருக்கு பொருள் நம்ம இப்போ யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ கம்ப்யூட்டர் வேற வந்துருச்சு, நீங்க ரொம்ப பாடே பட வேணாம், நீங்களே ட்ரையல் அண்ட் எரர் எடுத்து இந்த அயனாம்சா அந்த அயனாம்சா எல்லாத்தையும் போட்டு பாவ சக்கரத்துல எல்லாத்தையும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம். நான் ஒரு ஒரு அப்ரோச் வச்சிருக்கேன். ஈக்குவலோ சிஸ்டம் பாவா சார்ட்டும் பக்கத்துல வச்சுப்பேன், அன்ஈக்குவலோஸும் ஒண்ணா வச்சுப்பேன். சரி. எதுக்காகன்னா இதுல ரெண்டுத்துல எது டிஃபரன்ஸ் வருதோ அந்த அந்த எட்ஜில் இருக்கும்போது தான் அது நடக்கும். அது சரி. அதோட பலன் எல்லாம் அழுத்தி சொல்ல மாட்டேன். ஓ, சரி. அழுத்தி சொல்ல மாட்டேன். ராசி சந்தி தசை அந்த பாவ சந்தியில. சந்தி. ஓகே. சோ இதே வந்து நல்ல டீப்பா உள்ள போயிடுச்சுன்னா அந்த ரிசல்ட் அழுத்தி சொல்லுவேன். சரி சரி. இப்ப 7ஆம் வீட்டு 6ல இருந்தா டிவோர்ஸ் ஆகும், ரொம்ப ஈஸியா கல்யாண வாழ்க்கை டிஸ்டர்ப் ஆகும்னா அது எவ்வளவு தூரம் உள்ள வந்து பார்ப்பேன். இப்ப நான் உங்ககிட்ட இவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கேன், நான் இனி இந்த மாதிரி போனேன்னு வச்சுங்களேன், வேற ஒரு ரிசல்ட் தானே வரும் அந்த கேமரால. கண்டிப்பா. சோ அந்த மாதிரி நீங்க கொஞ்சம் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். என்ன எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு, அது பாவத்துல வந்து பாவ மத்தியா வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நம்ம இங்க ஒரு நெருப்பு வச்சிருக்கோம், இந்த இடத்துல ஒரு ஒரு ஐட்டம் வச்சிருக்கோம், ஒரு சின்ன வெசல் வச்சிருக்கோம், இங்க ஒரு குட்டி வெசல்னு ஒரு 15 வெசல் இந்த பக்கம், 15 வெசல் இந்த பக்கம் வச்சுட்டு தண்ணி ஊத்தி வச்சிருக்கோம். இங்க நெருப்பு வைக்கிறோம்னா இங்க எல்லாம் உஷ்ணம் ஜாஸ்தியா இருக்கும்ல, போக 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 அப்படியே கம்மி ஆயிடும். ஸோ பாவ சந்தி இப்ப ஏதாவது ஒரு லாங்குவேஜ் ஸ்பீக்கிங் பாத்தீங்கன்னா அந்த ஊரோட சென்டர்ல தான் அந்த லாங்குவேஜ் ஸ்ட்ராங்கா இருக்கும். பார்டர் போயிடுச்சுன்னா கொஞ்சம் லாங்குவேஜ் எல்லாம் மிக்ஸ் ஆகும். பாலக்காடுல இருக்கிற ஆட்கள் வந்து தமிழ் ஒரு மாதிரி பேசுவாங்க, மலையாளமும் ஒரு மாதிரி பேசுவாங்க, அந்த மாதிரி வரும். சோ நாங்க என்ன சொல்றோம்னா அந்த பாவ சந்தியில இருக்கிற கிரகங்கள் மட்டும் கொஞ்சம் அழுத்தி சொல்லாம அப்படியே ஒரு மாதிரி சொல்லலாம், ரஃபா சொல்லலாம். இப்ப நீங்க பராசர டெக்ஸ்ட்லயே நீங்க பாத்தீங்கன்னா சில இடத்துல இதெல்லாம் யூ கேன் கெஸ் அப்படின்றாரு, சில இடத்துல நோ இட் வில் டெஃபினெட்லி ஹேப்பன். அது சான்ஸ்கிரிட் வேர்ட் வந்து அப்படின்னு சொல்றாரு. வித்தவுட் டவுட் இட் வில் ஹேப்பன்னா அது மட்டும் நிச்சயமா நடக்குது. சோ இதுலயே 2-3 ரேஞ்ச் இருக்கு. இப்ப நீங்க வந்து மழை இப்படி மேகம் வந்துருச்சு, கொஞ்சம் கருத்து இருக்கா, நாட் வெரி குட் இன் தமிழ். ஓகே, சோ கருத்து, ஆமா கருமேகமா இருக்கு, மோஸ்ட்லி பெஞ்சிரும் அப்படின்றது ஒரு ஒரு பக்கம். நீங்க பேசாம ரெயின் கோட் எல்லாம் போட்டு வெளில போங்க அப்படின்னு. அடுத்தது வந்து பாருங்க 2-3 டிராப் வேற வருதுங்க. இப்ப கூடவா நீங்க அம்பரலா எடுத்துட்டு போக மாட்டீங்க, ஏன்னா டிராப் வந்துச்சு இனிமேட்டு நிக்காது, நிச்சயமா மழை பெய்யும் அந்த மாதிரி. சோ ஒரு ஒரே ஜாதகத்துல 5ஆம் வீட்டுக்கு அதிபதி 12 இருக்கு, அது ஒரு தோஷம். 5ல ஒரு கேத்து இருக்கு, அது ஒரு தோஷம். சப்தாம்சத்துல போய் பாத்தீங்கன்னா அங்க ஒரு 5ல ஒரு கேத்து, அந்த 5 கூட வர திருப்பி 6ல இருக்காரு. என்னடா இது திரும்ப 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 அதே காட்டுது இந்த ஜாதகத்துல, அப்புறம் உங்களுக்கு கண்டிப்பா குழந்தை பிறக்காது அப்படின்னு சொல்லணும். இதே 1, 2 காமிச்சதுன்னா அது வந்து அழுத்தமா காமிக்காது. ஏன்னா சில இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 5-6 வருஷம் குழந்தை இல்லாம டாக்டரா போய் கடைசியில் அது கூட போராடி எப்படியாவது குழந்தை பிறந்துடும். சோ இதுவும் நடக்கும் அதுவும் நடக்கும். அப்படிதான் எடுத்துக்கணும் அஸ்ட்ராலஜி. நீங்க வந்து ஒரு ஒரு இப்ப பாப்போம் 10 ஜாதகம் எடுத்து வச்சுட்டு இந்த கிரகம் இங்க இருக்கு, அவர் என்ன பலன் சொல்லியிருக்காரு, நோ சில்ட்ரன் சொல்லியிருக்காரு, ஓகே புத்திர தோஷம் பாப்போமே. இங்க பாருங்க 5 குழந்தை பிறந்திருக்கு, இந்த மாதிரிலாம் 5 குழந்தை பிறந்திருக்கு. இந்த 5 குழந்தையில 4 குழந்தை பெண் குழந்தை, 1 வந்து ஆண் குழந்தை. இந்த ஆண் குழந்தை மட்டும் ஒரு முஸ்லீம் கேர்ளை கல்யாணம் பண்ணிட்டு ஹி டிசப்பியர் போயிட்டான். இந்த நபருக்கு இந்த 4 பெண் குழந்தை இருக்கிறது கவலை இல்லை, அந்த பையன் போயிட்டான்னு சொல்லிட்டு அந்த துக்கத்திலே இருக்காங்க. அதனால என்ன சொல்றேன்னா ஜாதகம் நீங்க என்னதான் சொன்னாலும் சரி, அனுபவம் வர்றதுல மட்டும்தான் அது காட்டும். சப்போஸ் நீங்க வந்து புத்திர தோஷம்னு சொல்றீங்க, சாரி வேற மாதிரி அவருக்கு குழந்தையே பிறக்கல ஒருத்தருக்கு, நீங்க ஜாதகத்தை பார்த்துட்டு புத்திர தோஷமே காட்டாது. சம்டைம் என்னன்னு இன்டர்வியூ பண்ணி பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லைன்னா என்ன, அது ஒரு துக்கமா? அதெல்லாம் ஒண்ணுமே இல்லையா, who told you? I'm perfectly all right. அந்த மாதிரி எனக்கு ஷாக்லாம் கிடைச்சிருக்கு ஆரம்ப காலத்துல, அஸ்ட்ராலஜியோட ஆரம்ப காலத்துல. ஸோ நீங்க நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும்னா, இப்போ நீங்க அது ரொம்ப பியூட்டிஃபுல்லா பண்றீங்க, அதை டாக்குமெண்ட் பண்றீங்க யூடியூப் சேனல்ல. எல்லாருமே இன்னைக்கு காலையில் கூட ஒரு லேடி எனக்கு ஃபோன் பண்ணி ஐம் ரன்னிங் எ சேனல், இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவோம் நான் இதெல்லாம். இப்போ என்ன அட்வான்டேஜ் நமக்குன்னா, நிறைய
டாக்குமெண்டேஷனுக்கு பாசிபிலிட்டி இப்போ ஜாஸ்தி ஆயிடுச்சு. கண்டிப்பா கம்ப்யூட்டர் இருக்கிறதுனாலையும் இந்த யூடியூப் சேனலோ இல்லாட்டி இந்த பிளாக்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் பெட்டர் ஆஃப் பொசிஷன்ல இருக்கும். இனிமேல் நம்ம எல்லாருமே ஒன்று சேர்ந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு காமன் இடத்துல போட்டுருணும். நான் பார்த்தேன் இந்த மாதிரி, நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கலந்து பேசணும்னா, ஏன்னா நமக்கு தான் யூனிவர்சிட்டி யாரும் கிரியேட் பண்ண மாட்டாங்களே, எல்லாத்துக்கும் யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. ஆனா இதுக்கு வந்து ஒரு ஃபார்மலா ஒரு பெரிய எஜுகேஷன் பேக்ரவுண்டே இல்லாம தனித்தனியா எல்லாருமே பண்றதுனால இவ்வளோ கஷ்டமா இருக்கு. அதர்வைஸ் இது நேரம் ஏன்னா தனித்தனியா நீங்க ஒவ்வொருத்தரும் நீங்க இன்டர்வியூ பண்ணி பாத்தீங்கன்னா, நான் ஒரு அஸ்ட்ராலஜரை போய் பாக்குறேன், நான் முடிவு எல்லாம் அஸ்ட்ராலஜர் தான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சமுதாயம் தான் இது ஆக்சுவலா. ஆனா அது வந்து சம்டைம்ஸ் பப்ளிக்ல சொல்ல மாட்டாங்க. ஸோ என்னோட பாயிண்ட் என்னன்னா, நீங்க சிஸ்டமை விட அந்த ஹாரோஸ்கோப்ல இருந்து கிடைச்ச இன்ஃபர்மேஷனை எப்படி யூஸ் பண்ணி அந்த 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 யாரோட ஜாதகம் நீங்க படிக்கிறீங்களோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இது எப்படி கொண்டு போகலான்னு பார்க்கணும். அவங்க வாழ்க்கையை மாற்ற முடியுமா, இதை சொல்லி திருத்த முடியுமா அப்படின்றது தான் என்னோட. ஓகே, இன்னொரு நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ இந்த ட்ரெடிஷ்னல் பிபிஹெச்எஸ்னுடைய முக்கியமான ஒரு புக்கு, ட்ரெடிஷ்னல் அஸ்ட்ராலஜர்ஸ் படிக்க வேண்டிய, இல்லை அதை படிக்காதவர்களே ஜோதிடர்கள் இல்லைன்னு சொல்ற அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா அது பிபிஹெச்எஸ், பிருகத் பராசர ஹோரா சாஸ்திரா. இதுல வந்து மிஸ்கன்செப்ஷன் அப்படிங்கிறது, தவறான புரிதல் அப்படிங்கிறது நிறைய இருக்கு. அதுல ஒரு 2-3 கேள்வியாவது அட்லீஸ்ட் உங்கள்கிட்ட கேட்காம நீங்க விடக்கூடாதுன்னு இருக்கேன். ஒண்ணு வந்து கேந்திராதிபத்திய தோஷா. அது வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து மிஸ்கன்செப்ஷன் அப்படின்னு சொன்னா அது ரொம்ப முக்கியமான ஒரு மேட்டர் அது. ஸோ நான் வந்து ஐ எம் கிளியர், எனக்கு ஒன்றும் டவுட் இல்லை. நான் வந்து அதை பர்ஃபெக்டாக அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அந்த ரூலை. பட் அந்த டெர்மினாலஜி நான் பெரும்பாலும் யூஸ் பண்ண மாட்டேன். கேந்திராதிபத்திய தோஷான்னு யூஸ் பண்ண மாட்டேன் எல்லா இடத்துலையுமே. நான் அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகும், எப்படி ஆக்டிவேட் ஆகும் அந்த பிளானட் அப்படிங்கிறத பற்றி நான் வந்து ஹைலைட் பண்ணுவேன். யாருக்கும் வந்து இந்த தோஷம் இருக்குங்கிற வார்த்தையை நான் வந்து நெகட்டிவாக யூஸ் பண்ணதில்லை. இருந்தாலும் உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து கேந்திராதிபத்திய தோஷா அப்படிங்கிறது எந்த லக்னங்களுக்கு பொருந்தும்? ஏன்னா இப்ப தனுசு லக்னத்தை எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா, தனுசு லக்னாதிபதியும் குரு தான், 4 குடையவரும் குரு தான். லக்னம்ங்கிறது ஒரு கேந்திரம், லக்னம்ங்கிறது ஒரு திரிகோணம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கேந்திராதிபத்திய தோஷாங்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை நீங்க வீடியோ போட்டிருக்கீங்க இங்கிலீஷ்ல, நான் பார்த்துருக்கேன். பட் அதை தமிழ் மக்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். நான் இப்போ இந்த ஃபீல்டில் ஒரு 30 வருஷமா இருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் ஒரு கிளைண்ட் கிட்ட கூட கேந்திராதிபத்திய தோஷத்தை பற்றி பேசுனதே கிடையாது. நான் உங்களை மாதிரி தான். அது என்னன்னா, அது ஒரு இது ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்க, அது ரிடண்டன்ட் டேர்ம் சொல்லுவாங்க. ஏற்கனவே அதை டீல் பண்ணிட்டாங்க. அதுக்கு தனியாக இன்னொரு நேம் யூஸ் பண்ணி நீங்கள் ஒன்று புதுசாக ஒன்று சொல்ல வேண்டாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் சொன்ன உதாரணம், இதுக்கு பதிலாக வேற மாதிரி ஒன்று சொல்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் இஸ் இது கேந்திராதிபத்திய தோஷம் அப்படின்னா, சுப கிரகங்கள் அசுப கிரகங்கள்னு நேச்சுரலாகவே இருக்கு. நேச்சுரல் பெனிஃபிக்ஸ் அண்ட் ஃபங்க்ஷனல் பெனிஃபிக்ஸ் பதிலாக நேச்சுரல் பெனிஃபிக்ஸ் அண்ட் நேச்சுரல் மேலிஃபிக்ஸ். நேச்சுரல் மேலிஃபிக்ஸ் எல்லாம் வந்து சனி, ராகு, கேது, செவ்வாய், சூரியன் அந்த மாதிரி ஒரு செட்டும். இந்த பக்கம் அதில் ரொம்ப பியோர் பெனிஃபிக்ஸ் வந்து சுக்கிரனும் குருவும் தான். இப்போ ரிஷப லக்னத்துக்கு பராசர் வந்து குட் அண்ட் பேட் பிளானட்ஸ்னு சொல்லும்போது எடுத்த உடனே சுக்கிரனே சத்ருன்றார். ஆமா, இது அதோட ஒன் ஆஃப் த பேசிஸ் வேணும்னா அது ஒரு கேந்திரத்துக்கு அதிபதி அப்படின்னு சொல்லலாம். ஆனா அது ரூல் கிடையாது. ஆக்சுவலா ரூல் என்னன்னா, கரெக்டான மீனிங் என்னன்னா, ஒரு சுப கிரகம் கேந்திரத்துக்கு அதிபதி ஆயிட்டாருன்னா இனிமேல் அவர் சுப கிரகம் கிடையாதுன்னு சொல்றாரு. நாட் அ சுப கிரகம் அப்படின்ட்டு, சீசஸ் டு பி அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அசுபம் சொல்ல, அசுபம் சொல்ல. இப்ப ஒருத்தர் நல்லவருங்க, ஆமா இவர் நல்லவருங்க, ஆனா இனிமேட்டு இவர் நல்லதெல்லாம் பண்ண போறது இல்ல. ஆனா கெட்டது பண்ணுவாரா, அது சொல்லல. கரெக்ட், கிளியர். ஓகே. அடுத்தது அவர் மேலேயே 100 பழி நீங்க போட முடிஞ்சதுன்னா அவர் நிச்சயமா கெட்டவர் ஆயிடுவார். அப்ப என்ன பண்ணிருக்காருன்னா, ரிஷப லக்னத்துக்கு லக்னாதிபதியா இருந்ததுனால நாட் சுபகிரகா அப்படின்னு சொல்லிட்டு 6ஆம் வீட்டுக்கு அதிபதி. ஆனா அந்த 6 வந்து அவரோட மூலத்திருக்கோணம். அப்ப அவரோட மூலத்திருக்கோணம் சொல்லும்போது இந்த 6 கடன், அதாவது டிசீஸ், டெத்ஸ், எனிமீஸ், இந்த 3த்துக்கும் ஒரு கனெக்டட்னால ஆல்ரெடி இங்கேயே ஒரு சின்னதா ஒரு மைனஸ் போட்டு வச்சிருக்கோம். இதுக்கு மேல அடிஷனலா இன்னொரு மைனஸ் விழுந்த உடனே அவர் நிச்சயமா மைனஸ் சொல்லி அந்த 12 லக்னத்துல அந்த 1த்துக்கு தான் லக்னாதிபதியே
கிளியர் கட் அசுப கிரகம்னு சொல்லிட்டார் ரிஷப லக்னத்துக்கு. அப்ப இதுதான் பிராக்டிக்கலா ஒத்து வருது, அதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இது என்ன ஒரு மைனஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே இதுவும் ஒரு 50% தான். காரணம், இந்த கிரகம் வேற எங்கேயாவது ஒரு வீட்டுல போய் உட்கார்ந்ததுன்னு வச்சுங்களேன், நீங்க கேந்திராதிபத்தியத்துக்கே போக வேண்டாம். இப்ப சுப கிரகமா எடுத்துப்போம். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் மகர லக்னத்துக்கு புதன் வந்து சுப கிரகம் டிக்ளேர் பண்ணிட்டாரு. இல்லாட்டி வேணா சுக்கிரன் வச்சுப்போம். சுக்கிரன் ராஜ யோககாரகன், யோககாரகன். அவரு நல்ல பலன் கொடுப்பாரா? இருங்க ஒரு நிமிஷம், அவர் எங்க இருக்காருன்னு பாக்கணும். ஆமா. சோ எங்க இருக்காருன்னு தெரியாம நீங்க சொல்ல முடியாது. சோ உங்களோட நண்பன் இந்த இடத்துல இருக்காரு, அதனால அவர் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவார். உங்க நண்பன் யாருங்க? என்ன, அவர் தான் போலீஸ் கமிஷனர். சூப்பர், அவர் ஹெல்ப் பண்ண போறாரு. உங்க நண்பன் யாருங்க? நல்ல நண்பன் தான், ஆனா அவரே ஜெயில இருக்காரு. உதவி பண்ண முடியாது. ஹெல்ப் பண்ணுன்னா என்ன பண்ண முடியாது அவரால். அப்ப நீங்க இந்த டிஸ்கிரிப்ஷன்லாம் நீங்க டைம் வேஸ்ட் பண்றதுக்கு பதிலா இது டோட்டலா இந்த கிரகத்தை பத்தி எல்லா பக்கமும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த டிஸ்கஷன் போலாம். ஸ்ட்ரெயிட்டாவே ஒரு கிளாசிபிகேஷன் பண்ணிட்டு, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் அசுப கிரகமா இருக்கும் துலா லக்னத்துக்கு இவரு இல்ல ஃபங்க்ஷனல் மேலிஃபிக்கா இருந்து சனி 4க்கு 5 கூடியவர்னால யோகாரகன் சொல்லி அவர் யோகத்தையே கொடுப்பாருன்னு சொன்ன உடனே நம்ம அதை ஒத்துக்கிறோம். தட் இஸ் கன்ஃபார்ம்டு. ஆனாலும் அது வந்து ஷுவர் கிடையாது. இன்னைக்கு காலையில் கூட ஜாதகம் பார்த்தேன். 5ஆம் வீட்டுக்கு அதிபதி 4ஆம் வீட்டுக்கும் 5ஆம் வீட்டுக்கு அதிபதி 6ல இருக்கு. எங்க குரு வீட்டுல மேல குரு வீட்டுல இருக்கு. ஆனா அது ஆக்சுவலா பாவத்துல தான் 6ல இருக்கு. நல்லா பாருங்க, பாவம் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் பாருங்க. இதே ராசியில 7ல இருக்கு. எங்க இருக்கு? அந்த 0 டிகிரி தாண்டி அந்த 360ல இருந்து 0க்கு போகுது இல்ல, அது ஒரு பெரிய சந்தி. அது ரொம்ப ப்ராப்ளமேட்டிக் கண்டந்தா அப்படின்னு. ஏன்னா ஒரு டிரான்ஸ்லேஷன் ஆகிற இடத்துல எப்பவுமே ப்ராப்ளம் வரும். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, டிரைவர்ஸ்க்கு எல்லாமே தெரியும். இந்த பகல்ல இருந்து இருட்டுல இருந்து நைட்ல இருந்து பகல் ஆகிற டைம் பிரெயின் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும், நிறைய ஜாஸ்தி இருக்கும். அந்த சந்தி எல்லாமே நமக்கு எப்பயுமே ஒத்து வராது. ஒரு டிரான்சிஷன், இந்த கவர்மெண்ட் மாதிரி அடுத்த கவர்மெண்ட் வருது. அப்ப அந்த இடத்துல ஒரே அந்த பிசினஸ் பீப்புளுக்கு எல்லாம் என்ன பண்றதுன்னே தெரியாது. ஸோ இந்த சனி வந்து எக்ஸாக்டா அப்படி கிராஸ் ஓவர் பாயிண்ட்ல இருக்கு. ஒரு 0 டிகிரிஸ் அண்ட் சம் மினிட்ஸ்ல இருக்கு. ஆனா பாவத்துல பாத்தீங்கன்னா 6க்கு வந்துருச்சு. 5ஆம் வீட்டுக்கு 6ல வந்தா இந்த மாதிரி. இப்ப நிறைய இடத்துல இந்த 5 புத்திரஸ்தானாதிபதி சத்ருஸ்தானத்துல போனா குழந்தைய சத்ருவா மாறுறது என் கண்ணால பாத்திருக்கேன். ஆனா ராசி கட்டத்துல பாத்தீங்கன்னா இது வரல, பாத்தீங்கன்னா டேலியா வரல பாருங்க. ஆனா ஒன்னே ஒண்ணு வேணா நீங்க சொல்லலாம், ராசி கட்டத்துல 5ஆம் வீட்டுக்கு அதிபதி நீச்சமா இருக்காரு. அப்ப இந்த பார்டர்ல இருந்ததுன்னா டிவிஷன் சார்ட்ல எல்லாம் போய் பாத்தீங்கன்னா அந்த கிரகம் அங்கேயே தான் இருக்கும். சோ சப்தாம்சத்திலயும் நீச்சத்திலே இருக்கு. புரியுதுங்களா? இப்ப நவாம்சத்திலயும் நீச்சமா தானே இருக்கும். ஏன்னா அஸ்வினி 1ஆம் பாதம். சோ அது அழுத்தி காட்டுது. அப்புறம் விம்சோபக பலம்னு ஒண்ணு இருக்கு. இந்த டிவிஷன் சார்ட்ல எல்லாம் சனி எங்க போயிருக்கு, அது நல்லா டிராப் ஆயிடுச்சு. நல்ல கோபத்துல இருக்கு அந்த கிரகம். அப்ப இந்த குழந்தை அந்த கோபத்தை காட்டுது. சோ நம்ம என்ன பண்ணணும்னா, எவ்வளவு ரூல்ஸ் தெரியுதோ அவ்வளவு நல்லது. அப்புறம் நீங்க எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னொன்னு என்ன பண்ணணும்னா, ரூல்ஸ் வந்து நம்ம ஸ்டாக் அப் பண்ணணும். இப்ப நம்ம ஒரு இன்டர்வியூக்கு ஒருத்தர் வராரு, அவரை நல்லவரா கெட்டவரா? எப்படி நீங்க அக்கௌண்டன்சி படிச்சிருக்கீங்களா? படிச்சிருக்கேன். டிக்கு. அப்புறம் இன்னொரு கேள்வி 10 கேள்விக்கு அப்புறம் தான் இந்த பர்சன் நல்லவரா கெட்டவரா நமக்கு புரியும் இந்த ஜாபுக்கு. நம்ம அஸ்ட்ராலஜில என்ன யூஸ் பண்றோம்னா, என் ஜாதகத்துல சனி 6ல இருக்கு, இதுக்கு என்ன பலன், அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. அது உலகத்துல 12 இந்த உலகத்தை பிரிச்சா அந்த 1/12 அத்தனை பேருக்கு அந்த கண்டிஷன் இருக்கும். இப்ப என்கிட்ட ஜாதகம் பார்க்கும்போது எனக்கு கேது 12ல இருக்குங்க, இதுதான் கடைசி வாழ்க்கைன்னு சொன்னாங்க. புத்தர் சிரிப்பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் ஏற்கனவே 21 ஜென்மம் எடுத்து பொய் சொல்லாம யாரையும் கொல்லாம பர்ஃபெக்டா ஆனதுக்கு அப்புறம் திருப்பி வந்திருக்காரு. அவர் பர்ஃபெக்டட் கிரீச்சர், ஆல்ரெடி 21 பர்த். அப்ப அவ்வளோ கடினமான ஒரு ப்ராசஸ். ஸோ கேது 12ல இருக்குன்னா நம்ம என்ன கேட்கணும்னா, இன்னைக்கு வேர்ல்ட் பாப்புலேஷன் ஐ திங்க் 7.5 பில்லியன் இல்லையா? ஸோ 7.5 பில்லியன் பாப்புலேஷன்ல ஒரு போட்டிங்கன்னா ஐ திங்க் ரஃப்லி ஒரு 800 மில்லியன் அந்த மாதிரி ஏதாவது வரும். 800 மில்லியன் பீப்புளுக்கும் கேது 12ல தான் இருக்கும். எங்க தான் போகும் கேது? கேது 1ல இருக்கணும், 2ல இருக்கணும், 3ல இருக்கணும். ஆனா நீங்க விசாரிச்சு பாத்தீங்கன்னா அந்த அத்தனை பேருக்கும் ஒரு சில நிகழ்ச்சிகள் நடந்து, என்ன வாழ்க்கை இது, இதனால நமக்கு என்ன கிடைக்க போகுது, நம்ம எங்க போறோம், அந்த சிந்தனை வரும்.
ஸோ தட் மீன்ஸ் இந்த ஜென்மத்தில் நீ அந்த ஸ்பிரிச்சுவல் அப்படின்ற அந்த ஆன்மீகன்ற ஒரு பாதையில் ஒரு படி மேலே போவ. இந்த மாதிரி ரிப்பீட்டடாக கிடைக்கணும். கிடைச்சி அதுக்கப்புறம் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் தாண்டி செகண்ட் ஸ்டாண்டர்ட் தாண்டி அப்படியே மேலே போகணும், பல தடவை வரணும். அப்புறம் இன்னொரு மெத்தட் என்னன்னா, ஒரே ஜாதகத்தில் அழுத்தி காட்டும் 1 2 3 4 5 சன்னியாசயோகம். அவங்களுக்கு யாருக்காவது கேது பன்னெண்டுல இருந்தா அப்ப வேணா யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கும் மேல டைரக்ட் ஆசிட் டெஸ்ட். அவர் எதிர்க்க உட்காந்துட்டு இருக்காரு, ஃபுல் உடம்பு ஃபுல்லா கோல்டு போட்டுட்டு உட்காந்துட்டு இருப்பாரு, பர்ஃபியூம் எல்லாம் போட்டுட்டு இருப்பாரு. மோட்சமா அப்படின்னு கேட்டா ஜாதகமே பார்க்காம இல்லைன்னு சொல்லிடலாம். அது நீங்க ரொம்ப ஒன்றும் ஏன்னா நமக்கு நடைமுறையிலே தெரியும். அவங்க ஏன் கேட்கறாங்கன்னா, அந்த டாபிக்கை பத்தி டிவிலையும் யாராவது முனிவர் சொல்லி இந்த காட்மென் எல்லாம் பேசுவாங்களே மைக்கை பிடிச்சிட்டு, now we are going to talk about spirituality சொன்னா அந்த மீட்டிங்ல அட்டென்ட் பண்ணி அப்ப எனக்கும் ஸ்பிரிச்சுவல் ப்ராக்ரஸ் கிடைக்குமா அப்படின்னு போய் கேட்பாங்க. ஜென்ரலா அமெரிக்கால இருக்கிற 50% கிளைண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் கேள்வியே will I be, do I have combinations in spirituality, am I spiritual according to my horoscope? இதான் கேள்வியே. ஏன்னா அந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிட்டாங்க அவங்க. விவேகானந்தர் போய் அங்கே பேசியிருக்காங்க எல்லாம். அப்போ எப்பயாவது ஒரு தாட் வரும், அந்த தாட் வச்சு. ஆனால் அடுத்த கேள்வியே, நான் ஒருத்தரை லவ் பண்ணுறேன், அதே மாதிரி இன்னொருத்தரும் நான் இன்னொரு லவர் இருக்காரு எனக்கு, இதில் 2 பேரில் யாருக்கு செலக்ட் பண்ணிக்கலாம்னு கேட்பாங்க. புரியுதுங்களா? ஸோ அது ஒரு ஜஸ்ட் ஒரு நார்மலாக ஒரு கேள்வி. இந்த கிரகம் இந்த வீட்டில் இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, எவிடன்ஸ் ஒரு வேயிங் மெஷினில் வச்சு இதை போட்டால் இப்படி கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இருக்கும். அப்புறம் நிறைய போட்டோம்னா அப்படி அழுத்தி கீழே போயிடும்ல. ஸோ அந்த மாதிரி எவிடன்ஸ் கிடைக்கிற வரைக்கும் பலன் சொல்லக்கூடாது. மைண்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி மோஸ்ட்லி இது இந்த பக்கம் தான் போகும் அப்படின்னு எடுத்துக்கணும். அதே மாதிரி வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, ஒரு காம்பினேஷன் எப்பயாவது ஒரு காலகட்டத்தில் ஒர்க் ஆகும், இன்னொன்று வேற எப்பயாவது ஒர்க் ஆகும். நீங்கள் ஜாதகம் பார்க்கும்போது டேலி ஆகாது. சார், இந்த கேந்திராதிபத்திய தோஷம். கேந்திராதிபத்திய தோஷம். ஸோ கேந்திராதிபத்திய தோஷம் அப்படின்றதுக்கு நம்ம அடிஷ்னலாக ஒரு ஒரு தனியாக அது ஒரு தோஷம்னு சொல்லி குழப்ப வேணாம் யாரையுமே. பெஸ்ட் மெத்தட் பிருஹத் பராசர ஹோரசாஸ்திரால இந்த லக்னத்துக்கு இவங்கெல்லாம் நண்பர்கள், இவங்கெல்லாம் நியூட்ரல், இவங்கெல்லாம் மாரகர்கள், இவங்கெல்லாம் சத்ருக்கள் சொல்ற அதோட நிறுத்திக்கணும். ஏன்னா அவருக்கு தெரியாது, நமக்கு கண்டிப்பா தெரியாது, வாய்ப்பே கிடையாது. அவர் சொல்லி கொடுத்ததே வச்சுட்டு அதுலயே திருப்பி இன்னொரு பாயிண்ட் உங்களுக்கு பாருங்க. உங்களுக்கு கேந்திராதிபத்திய தோஷம் இப்ப கன்னியா லக்னத்துக்கு பிறந்தவங்களுக்கு எப்படியுமே குரு 7ஆம் வீட்டுக்கு அதிபதி. அதுல ரொம்ப கிளியரா சொல்றாரு, பிகாஸ் இஸ் த லார்ட் ஆஃப் த செகண்ட் தேஹபாதா பவிஷ்யத்தின்னு சொல்லிட்டு அதுக்கு பரிகாரம் சிவசாஸ்திரநாமம் சொல்றாரு. அப்படின்னா டெத் வர்றது பாசிபிலிட்டி இருக்கு. ஒரு முன்னாள் சிஎம்க்கு மிதுன லக்னம், குரு 7ஆம் வீட்டுக்கு அதிபதி, குரு தசையில மரணம் ஏற்பட்டது. ஆனா அதே குரு 7லயே உட்காந்துட்டு இருக்காரு. அப்ப நீங்க கேட்கலாம், அது என்ன கான்ட்ரடிக்ஷன் மாதிரி இருக்கு, சொந்த வீட்டுல இருக்காரு, பஞ்சமஹாபுருஷ யோகத்தை கொடுத்திருக்காரு. ஆமா, நீங்க வாழ்க்கையில முதல்ல அனுபவிக்கலையா? அதை கண்டிப்பா பெரிய லெவல்ல இருந்தீங்க இல்லையா? மிதுன லக்ன சுப கிரகங்கள் பத்தி நான் வீடியோ போட்டிருந்தேன். மிதுன லக்னத்துக்கு 2 கூடிய சந்திரன் 7ல, 7 கூடிய குரு 2ல இருந்தா ஸ்ட்ராங் மாரகாதிபதி அப்படின்னு சொல்றாரு பராசரர் அப்படின்னு சொல்றேன். ஜாதகத்தை எடுத்துட்டு வந்துட்டாரு ஆபீஸ்க்கு. சார், இப்படி வீடியோ போட்டிருக்கீங்க, எனக்கு இருக்கு சார் அப்படின்னு. ஐயா, உங்களுக்கு ஒண்ணும் செய்யாது, ஆயுள் தீர்க்கமா இருக்கு, மாரகம் வேலை செய்யாது. இந்த சமயத்துல உங்க மனைவியோட நீங்க எவ்வளவு நாள் சேர்ந்து இருக்கீங்களோ அவ்வளவும் பணமா மாறும் உங்களுக்கு. சந்தோஷமா இருங்க. அதே மாதிரி நீங்க இப்ப சொன்ன பாயிண்ட், அந்த யோகம், அந்த டோட்டலா ஒரு யோகம் இருக்குல்ல, சின்ன வயசுல இறந்து போவாங்களா, அப்புறம் மிடில் லைஃபா, லாங் லைஃப், அதை மைண்ட்ல வச்சுக்கணும். ஏன்னா இப்ப பிவி ராமன் ஒரு கேஸ் ஸ்டடியில ஒரு குழந்தையோட ஜாதகம் பார்க்கும்போது இவருக்கு மரணம் சனி தசை ராகு புக்தியில நடக்கும்னு சொல்றாரு. ஆனா குழந்தை ராகு தசை சனி புக்தியில இறந்துடுச்சு. சரி, அந்த உல்டாவா நடந்தது. உல்டாவா இந்த தசாபுக்தியில அப்படின்றது அவர் சனி ராகுல நடக்கும்னு நினைச்சது, ராகு சனில இந்த குழந்தை இறந்துருச்சு. அது ஒரு டாக்குமெண்டட் எவிடன்ஸ். அது அப்படின்னா நம்ம கிரகங்களை பின் பாயிண்ட் பண்றது ஈஸி, மரணத்தோட அந்த தசாபுக்தியை பின் பாயிண்ட். ஆனா அது என்ன காம்பினேஷன் வரும்ன்றது கொஞ்சம் கஷ்டம். ஓகே, அப்ப கேந்திராதிபத்திய தோஷம்ங்கிறது இப்போ ஆக்சுவலா அது அந்த டேர்ம், இந்த மாதிரி டேர்ம்ஸ் எல்லாம் வச்சு நம்ம அஸ்ட்ராலஜி ஒரு சிலர்லாம் என்ன எப்படி இன்டர்பிரேட் பண்றாங்கன்னா, கேந்திரங்களுக்கு அதிபதியாக வரக்கூடிய சுப கிரகங்கள் மறைவு ஸ்தானத்திலிருந்து அது பாதகத்தை செய்யாதுன்னு ஒரு கருத்து இருக்கு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
நான் அந்த கேந்திராதிபத்தியத்துக்கே அந்த Right, வேல்யூவே கொடுக்கறது கிடையாது. நான் வந்து ஸ்ட்ரெயிட்டா இப்ப உங்களுக்கு யாருக்காவது டவுட் இருந்ததுன்னா அந்த பிபிஹெச்எஸ் வால்யூம் 1ல ஒரு கிட்டத்தட்ட புக்கு முடிகிற சைட்ல ஒரு லாஸ்ட் பட் 5 சாப்டர்ஸ்ல அது கிளியரா போட்டிருப்பாரு. மேஷ லக்னம் சனி வந்து இஸ் அ வெரி பவர்ஃபுல் மேலிஃபிக் அப்படின்னு சொல்றாரு. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா அதோட முக்கியம் அவர் சொல்றாரு, குரு சனி சேர்ந்தா நார்மலா யோகம். ஏன்னா ஒருத்தர் பாக்யாதிபதி, இன்னொருத்தர் கர்மஸ்தானாதிபதி. 9th and 10th சேர்ந்தா ராஜயோகம். ஆமா, ஆனா அது கிடையாதுன்னு கிளியரா சொல்றாரு. மிதுன லக்னத்துக்கு 9, 10 கூடிய அந்த மாதிரி மேஷ லக்னத்துக்கு அதே குரு சனி காம்பினேஷன் கிளியரா இவங்க எல்லாம் சொல்லிருக்காங்க. இதுலயே அடங்கிடுச்சு. தவிர நீங்க புதுசா இன்னொரு டேர்ம் அப்படி கொண்டு வந்துட்டே இருந்தீங்கன்னா எப்பவுமே அஸ்ட்ராலஜி டைல்யூட் பண்ணக்கூடாது. நம்ம டைல்யூட் பண்ணா ஒருத்தர் இப்ப ஒரு ஸ்டூடெண்ட் எப்படி யூஸ் பண்ணாங்க, இந்த ரூல் யூஸ் பண்றதா, அந்த ரூல் யூஸ் பண்றதா, அவங்க இப்படி சொன்னாங்களே, இவங்க இப்படி சொன்னாங்க. யாராவது ஒரு இடத்துல நம்ம ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வச்சுக்கணும். இவரு சொன்னது நம்ம டைட்டா பிடிச்சுப்போம், மாத்திக்கிட்டே இருக்க வேண்டாம், ஸ்டான்ஸை மாற்ற வேண்டாம் அப்படின்ட்டு. ஸோ எப்பவுமே கன்வென்ஷனலா போனா என்ன அட்வான்டேஜ்னா, மோஸ்ட் ப்ராபபிளி அது சஸ்டெயின் பண்ண முடியும். புதுசா ஏதாவது ஒன்று சொல்லி அது வேணா கொஞ்ச நாளைக்கு வேணா கரெக்டா இருக்கும். பட் அதுக்கப்புறம் இட் ஒன்ட் சஸ்டெயின், ஏதோ ஒரு காரணத்துக்கு வரும். அதே மாதிரி தமிழ் உலகத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய பயம் என்ன அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் டே டு டே லைஃப்ல பார்க்கக்கூடிய ஒரு மேட்டர் என்னன்னா, இந்த ராகு கேதுவை பத்தி முடிவெடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய விஷயமாவே இன்னைக்கு இருக்கு. ஏன்னா ராகு கேதுவை பத்தி நான் என்னுடைய வீடியோஸ்ல கிளியரா சொல்றேன். ராகு கேதுக்கள் கேந்திர திரிகோணாதிபதிகளோடு சேர்ந்திருந்தா அது வந்து பாசிட்டிவான பிளானட்டா மாறிடும். நேச்சுரலி ரெண்டுமே நியூட்ரல். ஏன்னா ஆதிபத்திய சுபகிரகங்களோட ராகு கேதுக்கள் சேர்ந்து அது ஆட்டோமேட்டிக்கா சுபகிரகமா மாறி நன்மை தரும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இன்னுமே என்ன கேட்கறாங்க நம்மகிட்ட அப்படின்னா, 1-7 ராகு கேது இருந்தாலோ, 2-8 ராகு கேது இருந்தாலோ, 5-11 ஏன்னா புத்திரஸ்தானம் அப்படிங்கிறதுனா ஒரு பெரிய தோஷத்தை உருவாக்கக்கூடிய அமைப்பு ராகு கேது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேட் ஒப்பீனியன் இருக்கு. எல்லாரும் அதை பார்த்து பயப்படுறாங்க ரொம்ப. ஸோ எனக்கு வந்து குழந்தை பிறக்காம போயிடுமா, எனக்கு கல்யாணம் ஆகாம போயிடுமா, என் மனைவி ஓடி போயிடுவாளா, இப்படி தேவையில்லாத ப்ராப்ளம், நிறைய கற்பனைகளை, ரொம்ப பயத்தை அதிகமா உருவாக்கிடுச்சு தமிழ் உலகத்துல. நான் ஃபீல் பண்றேன். உங்களோட ஒப்பீனியன் என்ன சார்? ராகு கேத்து கொஞ்சம் ஒரு ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு காம்ப்ளிகேட்டட் கிரகம் தான், அதுல எந்த டவுட்டும் கிடையாது. நான் எப்பவுமே இந்த ராகு கேத்து வந்து 2-8 ஆக்சிஸ்ல இருந்தா அதுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். அதே மாதிரி 5-11 இருந்தாலும் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன், 12 இருந்தாலும் கொடுப்பேன். பட் 5-11 மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். அவங்களுக்கு வாழ்க்கையில நிறைய பிளஸும் வரும், மைனஸும் வரும். இப்ப 2-8 இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்னோட ஃபைல்ஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 20-25 கேசஸ் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு வரக்கூடாத ஏஜ்லயே கிட்னி ப்ராப்ளம் வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த பாய்சன் வந்து, ஏன்னா 8ஆம் வீடெல்லாம் வந்து இந்த வயிறு பகுதி. ஸோ இந்த கிட்னி ப்ராப்ளத்துக்கு ஒரு ஃப்ரீக்வெண்ட்டாக வருது. அது மட்டும் இல்லாமல் பிருகு சூத்திரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த 2-8 ஆக்சிஸ்ல இருக்கிற ராகு கேத்து வந்து ஒரு 3 ஸ்டேஜஸ்ல கண்டத்தை கொடுக்குதுன்னுலாம் எழுதியிருக்காரு. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ஒரு கிரகத்தை பேஸ் பண்ணி சொல்லும்போது பலன் சரியாக வராது. இதே இந்த வீட்டு மேலேயே மறுபடியும் பாதிப்பு ஏற்பட்டு இந்த ராகுக்கு மேலேயே பாதிப்பு ஏற்பட்டதுன்னா அப்ப அது கன்ஃபார்ம்டா கொடுக்குது. அந்த 32 வயசுல ஒரு கண்டம், 45 வயசுல, 60 வயசுல ஒரு கண்டம். இப்ப இந்த கிட்னி ப்ராப்ளம் எல்லாம் நான் பாக்குறதெல்லாம் அந்த 60 வயசுல வருது. அது மட்டும் இல்லாம நம்ம அஸ்ட்ராலஜி வேற மாதிரி யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி இருக்குங்க, நீங்க கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கணும், இந்த பழக்க வழக்கங்கள்லாம் இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப 2-8 இருந்ததுன்னா ஏற்கனவே இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் கிட்னி வரலாம் அப்படின்னு இருக்கும்போது மேலும் சிகரெட் பழக்கம், ட்ரிங்க்ஸ் பழக்கம் இருக்கிறவங்களுக்கு அதிகமாக வரும். ஸோ நாங்கள் என்ன சொல்றோம்னா, இந்த காம்பினேஷன் இருக்கிறவங்கலாம் தயவுசெய்து இந்த பழக்கத்துக்கு போக வேண்டாம், இருந்தாலும் அதை ரெடியூஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம அடுத்த விஷயம் என்னன்னா, அஸ்ட்ராலஜியில் இந்த கண்டிஷன்லாம் போட்டுருக்காரு. இப்போ நீங்கள் ஒரு மார்கத்துவத்தை பேசுனீங்க, அதில் என்ன போட்டிருக்காரு பாருங்க, இந்த மாதிரி தேகம் வந்து கெட்டு போகும் இந்த பீரியட்ல அப்படின்னு சொல்லி. ஆனால் இதுல இருந்து நீங்க மாறுறதுக்கு இதான் வழி அப்படின்னு உடனே ஒரு ரெமெடி கொடுத்துட்றாரு. இந்த ரெமெடி கொடுக்கும்போது அஸ்ட்ராலஜியோட பாரடாக்ஸ். இப்ப இதுல எது நடக்கும்? அஸ்ட்ராலஜி நடக்குமா, ரெமெடி நடக்குமான்னு? இது ரெண்டுமே அஸ்ட்ராலஜி தானே. அது ஒரு கேள்வி இருக்கு எனக்கு. இல்ல, ரெண்டுமே அஸ்ட்ராலஜி. இது சொன்னவரே தான் அதையும் சொல்லியிருக்காரு. அப்ப முனிவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இது ரெண்டுத்திலையும் ஏதாவது ஒண்ணு நடக்கும் அப்படின்றது தான்.
ஸோ சில டைம்ல நான் பார்த்துருக்கேன். நான் ஒரு தடவை ஒருத்தர்கிட்ட சொல்றேன், நான் வந்து உங்களுக்கு இந்த ஒரு மாரக பீரியட் ஓடுது, பேசாம பரமேஸ்வர் சொன்ன மாதிரி இந்த மிருத்யுஞ்சோகம் பண்ணிடுங்க. ஓகே. இல்லை நான் இந்த ஆசிரமத்தை சார்ந்தவர், அந்த ஆசிரமத்தோட ஹெட் வந்து என்ன ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரு, அவர் இருக்கும்போது எனக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்றாரு. ஐ வில் நாட் நேம் த ஆர்கனைசேஷன். கொஞ்ச நாள் கழிச்சுட்டு திடீர்னு நடக்கும்போது இது ஒரு எக்ஸசைஸ் பண்ணும்போது விழுந்து இறந்துடுறாங்க. இறந்த உடனே ஐயோ நீங்கள் சொன்னதை அப்படியே நாங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நமக்கு ஆக்சுவலாக அது இப்போ ஒன் ஆஃப் மை கிளைண்ட்ஸ் ஒரு தடவை நான் சொல்கிறேன், இந்த மாதிரி 7ஆம் வீட்டுலேயே சனி உட்காந்து 7ஆம் வீட்டுக்கு அதிபதியாக இருக்குது. பராசர் வந்து இந்த தசா காலத்தில் வந்து ஒரு கருப்பு பசுமாடு தானம் பண்ணணும், மிருத்யுஞ்சய ஹோமம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த கிளைண்ட் கேட்குறாரு, இது போட்டிருக்காரு இல்லையா, இது சொல்லியிருக்காரு, இது பண்ணணும்னு சொல்லியிருக்காரு, நான் இது பண்ணுவேனா பண்ண மாட்டேனா, அது போட்டிருக்காரா அப்படின்னு கேட்குறாரு. அந்த முனிவரே இது பண்ணுவீங்களா? பண்ண மாட்டேன். ஆமா, நான் சொல்றேன் உங்களை பண்ண சொல்றாருங்க அப்படின்னு. இல்லை இல்லைங்க, அது சொல்லலைங்க, நான் இதை பண்ணுவேனா பண்ண மாட்டேனா. நான் சொன்னேன் அவர் உங்களை பண்ண சொல்றாரு. ஆனா ஜெனினா அவருக்கு புரியல கடைசி வரைக்கும். ஏன்னா நம்ம நாட்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, விதி பிரகாரமே எல்லாமே நடக்கும்னு சொல்லி நல்லாவே பிரெயின் வாஷ் பண்ணி, நீங்க எது பண்ணாலும் மாறாதுன்னு ஒரு கூட்டம் இருக்கு. நீங்க கோயிலுக்கு போனாலும் மாறாது, தான தர்மம் பண்ணாலும் மாறாது, எது பண்ணாலும் மாறாதுன்னு சொல்றத அது ஒரு சில பேர் வந்து அது ஒரு அது எப்படின்னா, ஒரு ரோட்ல போறோம், 15வது கிலோமீட்டர்ல ஒரு ஸ்பீட் பிரேக்கர் ஒன்று வருது, அது ப்ரீஃபிக்ஸ்டு. நீங்க என்ன பண்ணாலும் அந்த ஸ்பீட் பிரேக்கர் வரும். நீங்க எவ்வளவு கவர்மெண்ட் திட்டினாலும் சரி திட்டலனாலும் சரி, அந்த ஸ்பீட் பிரேக்கர் அந்த இடத்த விட்டு நகராது. அது மட்டும் ப்ரீஃபிக்ஸ்டு. ஆனா ஒவ்வொருத்தரும் அது வழியா மேலே போகும்போது வித்தியாசமான அனுபவங்கள் கிடைக்கும். ஒருத்தன் வந்து மேபி ட்ரங்க், அப்படியே ஸ்பீடா அந்த ஏறி கார் வந்து ஒரு 16 அடி மேலே போயிடும், அது ஒரு ரிசல்ட். இன்னொரு ரிசல்ட் வந்து ஐயோ போர்டை பார்த்துட்டாரு, போர்டை படிச்சிட்டாரு, ஸ்பீட் பிரேக்கர் போர்டுன்றது அஸ்ட்ராலஜி போய் பார்த்துட்டாரு, போர்டில் என்ன சொல்லியிருக்கு, ஸ்பீட் பிரேக்கர் வருது, வண்டியை ஸ்லோ பண்ணுங்க. அந்த அடையார் பார்ட்டன் கிட்ட ஒரு ரோட்டில் என் பையனோட ஃப்ரெண்டு நைட்டில் ஓட்டும்போது ஒரு ஸ்பீட் பிரேக் இடிச்சு மரத்தில் போயிடுச்சு, ஆன் த ஸ்பாட் இறந்துட்டான். அடுத்த நாள் அவங்க பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க, ஒரே ஒரு போர்டு அங்கே போட்டிருந்தா போதும், என் பையன் பார்த்துருப்பான். இல்லாட்டி அந்த ரிஃப்ளெக்டர் அதில் போட்டிருந்தா, அந்த இதில் ஒரு 100 ரூபா நானே கொடுத்துருப்பேன் கவர்மெண்ட்டுக்கு வேணா இந்த காசை, அந்த ரிஃப்ளெக்டர் அங்கே போட்டு விட்டுருந்தாங்கன்னா என் பையன் பார்த்துருப்பான். நமக்கு என்ன வேணும்னா, இன்ஃபர்மேஷன் கிடைச்சா ஒரு ரிசல்ட்டு, இன்ஃபர்மேஷன் கிடைக்கலன்னா இன்னொரு ரிசல்ட். இதை புரிஞ்சுக்கணும் நம்ம. அதுக்காக தான் இந்த முனிவர்கள் எல்லாம் இந்த புஸ்தகத்தெல்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்க, இந்த நாலேஜ் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த இடத்துல இன்னொரு கொஸ்டின் வருது. அதாவது அஸ்ட்ராலஜி வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த பார்ட்லேருந்து பிரித்து பார்க்க முடியாது மனுஷனுடைய லைஃப்ல. ஏன்னா அஸ்ட்ராலஜி எல்லா இடத்துலையுமே மிங்கிள் ஆயிருக்கு. நம்ம வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம ஆன்மீகத்துக்குள்ளே தான் இருந்துட்டு இருக்கோம். அது வந்து நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் பிலாசபிக்கல் மேட்டர். அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், 3 விதமான கர்மாவை சொல்கிறாங்க. பிராரப்த கர்மா, சஞ்சித கர்மா, ஆகாமிய கர்மா அப்படின்னு. ஸோ இந்த பிராரப்த கர்மா அப்படிங்கிறது வந்து அதை நம்ம KS கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் கூட அவங்களுடைய புக்ஸில் சொல்லியிருப்பாங்க. திருட கர்மா, அதிருட கர்மான்னு சொல்லி 2 செக்டா பிரிக்கிறாங்க. அந்த பிராரப்த கர்மாவே 2 விதமான கர்மாக்கள் இருக்கு. அதில் ஒன்று வந்து திருட கர்மா அப்படிங்கிறது வந்து தசாபுக்தியால் வர்றது, அதை மாற்றவே முடியாது. அதிருட கர்மா அப்படிங்கிறது வந்து கோச்சாரத்தால் வர்றது, அதை சாந்தி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒப்பீனியன் கொடுத்துருக்காரு. நான் இதை வந்து ஓரளவு நான் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு மூடில் இருக்கேன். பட் எனக்கு என்ன அப்படின்னு சொன்னால், இந்த நம்ம வந்து ரெமெடிஸ் பண்ணுறோம், ஒரு இது ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க, அது செய்கிறாங்க, ஓகே. இந்த பிராரப்த கர்மா அப்படிங்கிறது என்ன ரிலீஜியஸ் இதில் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் கீரை விதைச்சா 15 நாள் அறுத்துடலாம், பனைமரத்தை நட்டோம்னா 30 வருஷம் காத்திருக்கணும். ஸோ நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்கள் எல்லாமே கீரையாக இருக்கணுமா இல்லை பனைமரமாக இருக்குமா, எப்போ அதனுடைய அறுவடை நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதே தெரியாத ஒரு பிலாசபியில் நம்ம இருக்கும்போது, நாம செய்யக்கூடிய இந்த கவுண்டர் ஆக்ஷன் அல்லது ரெமடியல் மெஷர் அப்படிங்கிறது எப்போ இம்ப்ளிமெண்ட் ஆகுங்கிறதா அந்த இடத்துல ஒரு கேள்வி. இப்போ நான் இந்த ஸ்பீட் பிரேக்கரை சொன்னதுலேயே இப்போ நீங்கள் சொன்னதில் அதில் கொஞ்சம் டேலி ஆகுது. இந்த ஸ்பீட் பிரேக்கர் இங்கேருந்து போகாது, கொஞ்சம் தூரம் கழிஞ்சு ஒரு பள்ளம் இருக்கும், அதுவும் போகாது. அதுதான் இந்த தசாபுக்தி எல்லாமே. ஸோ நான் எப்பவுமே தசாபுக்தி ரோடுக்கு கம்பேர் பண்ணுவேன், கோச்சாரம் வந்து என்விரான்மெண்ட்டுக்கு கம்பேர் பண்ணுவேன். நம்ம வண்டி ஓட்டிட்டு இருக்கும்போது இருட்டா இருக்கு, பகலா இருக்கு, மழை பெய்யுது, மழை பெய்யலை, நல்ல வெதரு, சைக்ளோனு, இந்த மாதிரி வித்தியாசமான ஒவ்வொரு என்விரான்மெண்ட் இருக்கு இல்லையா. ஸோ வண்டின்றது நம்ம ஜாதகம்.
இப்ப நம்ம ஜாதகத்துல இருக்கிற ஒரு ஃபால்ட்டு இந்த ட்ரிப் ஃபுல்லா வரும், கூடவே வரும். அதுல வேணா இந்த பிராரப்த கர்மால ஒரு பாட்டு இருக்கும். ஏன்னா எனக்கு கொடுக்கப்பட்ட வண்டி டிவிஎஸ் 50, இன்னொருத்தருக்கு சைக்கிள் கொடுத்துருக்காங்க, இன்னொருத்தருக்கு 800cc கார் கொடுத்துருக்காங்க, இன்னொருத்தருக்கு அப்படி அப்படியே வேற வேற மாதிரி இருக்கு எல்லாமே. ஏன்னா நம்ம யாருமே போன ஜென்மத்துல ஒரே மாதிரி இருந்ததே கிடையாது. ஸோ டிஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. இந்த வாகனத்தை வச்சுதான் நீங்க இந்த ட்ரிப்பு போகணும், டிராவல் பண்ணணும். ஸோ அதுல நம்ம எல்லாருமே வேறுபட்டுறோம். அப்புறம் நான் ஒரு டிவிஎஸ் 50 வச்சுக்கிட்டு மெக்கானிக் கிட்ட போயிட்டு இந்த பென்ஸ் கார் ஓடுற ஸ்பீடு எனக்கு வண்டியை மாத்தி கொடுன்னு சொன்னா கண்டிப்பா நடக்காது. ஸோ அதுல ஒரு லிமிடேஷன் இருக்கு இந்த பிராரப்த கர்மால. ஆனா அந்த மெக்கானிக் என்ன சொன்னா இந்த டிவிஎஸ் 50 நல்லா ஓடுற மாதிரி பண்ணி தரேன், அது சொன்னா நியாயம், பாசிபிள். அப்புறம் இந்த பென்ஸ் கார் ஏன் ஓடலைன்னா ஒரு சின்ன பெட்ரோல் டியூப் பிளாக் ஒன்று இருக்கு, அது வேணா நான் ஒரு 10 பைசா வச்சு நான் சரி பண்ணி கொடுத்துட்றேன்னா அது சின்ன பரிகாரத்துல முடிஞ்சு போயிடும். ஸோ இதுக்கு ஆக்சுவலா ஃபிளாட் ஆன்சர் கிடைக்காது உங்களுக்கு. இதுல எதெல்லாம் எந்தெந்த பரிகாரம் எப்படி எப்படி ஒர்க் பண்ணணும், எல்லாருமே முயற்சி எடுக்கணும். எப்பவுமே முயற்சிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நம்ம இதை மாத்தி அமைக்க முடியும். ஆனா அதை மாத்தி அமைக்கிறதுக்கு முதல் கட்டம் நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கணும். ரெண்டாவது, இப்ப ஒரு சில ஜாதகம் பாத்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு அஸ்வவர்க்கத்துல 12ல வந்து நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கும்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு காசு வந்து ட்ரெயின் ஆகிட்டே இருக்கும். ஒரு 3ஆம் வீட்டுக்கு அதிபதி 6ல் போய் உட்காந்துட்டு இது மாதிரி நிறைய 9th ஃபார் எக்ஸாம்பிள் 6th லார்ட் 9th இருந்ததுன்னா லைஃப் மேலே இங்கேயும் பராசர் சொல்றாரு போகணும். இதெல்லாம் ஒரு பிசினஸ் மேனுக்கு ஆகாத விஷயம். ஏன்னா பிசினஸ் மேனுக்கு வந்து ஸ்டெடி லக் இருக்கணும், வந்துகிட்டே இருக்கணும். அந்த லக்கு எங்கேயோ ஒரு இடத்துல லக்கு கம்மி ஆயிடுச்சுன்னா அந்த இடத்துல அவங்க கீழே போயிடுவாங்க. கீழே போனா இதே ஜாபா இருந்தா வேலை போகும், திருப்பி இன்னொரு வேலைக்கு போயிடுவாங்க. அப்ப முதல் பரிகாரம் வாட் ஐ ஷுட் டூ அண்ட் வாட் ஐ ஷுட் நாட் டூ, செய்யலாம் செய்யக்கூடாது, இதை நம்ம ஜாதகத்தை பேஸ் பண்ணி தெரிஞ்சுக்கணும். இப்ப இந்த ஆபீஸ்ல இத்தனை பேர் இருக்கீங்க, இத்தனை பேர் வேலைக்கு செய்யறாங்க, இவங்க அத்தனை பேர் முதலாளி ஆக முடியுமா? முடியாது. அது யாரு நிர்ணயிக்கிறாங்கன்னா அவங்க ஜாதகம் நிர்ணயிக்குது. அப்ப அந்த பர்சன் எங்ககிட்ட வந்து எனக்கு ஒரு பரிகாரம் கொடுங்க, நான் பிசினஸ் மேன் ஆகணும் அப்படின்னா பரிகாரமே கிடையாதுன்னு சொல்லுவோம். அந்த இடத்துல நீங்க சொல்ற இந்த கிருஷ்ணமூர்த்தியோட அந்த லாஜிக் எல்லாம் வந்துடும், இதெல்லாம் நடக்காது உங்களுக்கு அப்படின்றது. இது இந்த மாதிரி இருக்கு நிறைய. சோ இது ஒரு இதுக்கு வந்து இது ஒரு ஒரு பர்ஃபெக்ட் ஆன்சர் ஏன் கிடைக்காதுன்னா ஒவ்வொருத்தருக்கும் வேற 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 அமைப்புகள் இருக்கு ஜாதகத்துல. ஒரு சில பேருக்கு சின்ன ஃபால்ட் தான் இருக்கும் ஜாதகத்துல. அதுல ஒரு ஜஸ்ட் ஒரு கல்லு, ஒரு அதிர்ஷ்ட கல்லு போட்டாலே அவங்க லைஃப் மாறிடும். இதே வந்து இன்னொருத்தர் நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா அது மாறாது. ஏன்னா அந்த இயற்கையிலே அவங்களுக்கு அந்த மாதிரி ஜாதகம் இருக்கு. இந்த இடத்துலதான் எனக்கு இன்னொரு கேள்வி. நீங்க வந்து ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே எஸ்டிமேஷன்லாம் போட்டு 86% above 80 மார்க் இருந்தா நீங்க வந்து பரிகாரமே செய்ய வேண்டியிருக்காது, குட் ஸ்டூடெண்ட். என்ன பிலோ 60னா நீங்க வந்து பரிகாரம் அப்படி ஒரு ஒரு கிளாசிபிகேஷன் வச்சிருக்கா நான் கேள்விப்பட்டேன். பரிகாரம் பண்ண வேண்டாம்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா எப்பொழுதுமே 99 மார்க் வாங்குற ஸ்டூடெண்ட்டும் படிக்கணும். கரெக்ட். அவன் படிப்பை நிறுத்த முடியாது. சரி. ஆனா அவன் பிரைவேட் டியூஷன் போறானோ இல்லையோ, இந்த 40 மார்க் வாங்குற ஸ்டூடெண்ட் எல்லாம் நிச்சயமா பிரைவேட் டியூஷன் போகும், கண்டிப்பா பாஸ் பண்ணணும்னா. ஆமா. சோ அந்த மாதிரி அது என்ன பண்ணிருக்கேன்னா பல கிரகங்கள் கெட்ட யோகங்களா கொடுத்திருந்ததுன்னா அவங்களுக்கு நிறைய எதிர்ப்பு இருக்கும் அவங்க லைஃப்ல, அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அதுல வேணா நாங்க இதெல்லாம் மொத்தமா மாற்ற முடியாது, நீங்க இவ்வளவுதான் எதிர்பார்க்கணும் அப்படின்னு சொல்லலாம். இதே வந்து பிரைவேட் டியூஷன் வச்சு, பிரைவேட் டியூஷன்ன்றது நம்ம பரிகாரத்துக்கு கம்பேர் பண்றோம். டியூஷன் போனா மார்க் இன்க்ரீஸ் ஆகுது, கோயில் போனா நமக்கு புண்ணியம் டெவலப் ஆகுது, சில விஷயங்கள்லாம் மேனேஜ் பண்ண முடியும். இதுல 2 விஷயம் இருக்குங்க. ஒண்ணு வந்து மனமே ஒரு பெரிய ப்ராப்ளம் இதுல. இப்ப இந்த மாதிரி ஒரு கயிறு போட்டா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா நான் என்ன சொல்றேன்னா, இந்த கயிறு போட்டா எனக்கு ஏதோ நன்மை நடக்கும் நான் நம்பினாலே போதும், அதுவே நான் பெட்டர் ஆயிடுவேன். இப்ப நீங்க ஜாதகம் இல்லாம இந்த மாதிரி சப்ஜெக்ட் இல்லாம மோட்டிவேஷனல் பீப்புள் என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் நம்பாதீங்க, முயற்சியே நம்புங்க. நாங்களும் அதான் சொல்றோம், முயற்சி செஞ்சாதான் பலன் ஒண்ணும் கிடையாது, எதுவுமே மாத்தி சொல்லல. ரெண்டாவது உங்களுக்கு நம்பிக்கை வரணும். இப்ப நீங்க வந்து மிருத்யுஞ்சய மந்திரம் சொல்லிட்டே இருந்தா உங்களுக்கு மரணம் வராதுன்னு சொன்னா அதை அவன் முழுசா நம்பிட்டான்னு வச்சுங்களேன், அந்த நம்பிக்கையை அவனை காப்பாத்தி. நிறைய பேர் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, நோ ஐ வில் நாட் டை அப்படின்னா. இப்ப முகமது அலி பாத்தீங்கன்னா ஐ எம் த கிரேட்டஸ்ட் சொல்லி 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 அந்த கிரேட்டஸ்ட் ஆயிட்டார் அவர். அந்த மாதிரி முடியும். ஸோ இந்த 108 தடவை சொல்லுங்கன்னா அது வந்து மறுபடியும் ரீஹைட்ரேட் பண்ணி சொல்லிட்டே இருங்க, நீங்க அப்படிதான் ஆவீங்க. அப்புறம் இதுக்கு ஆப்போசிட், ஐயோ எனக்கு நான் உருப்பட மாட்டேன் அப்படி சொல்லிட்டே இருந்து அப்படி உருப்படாமே போயிடுவாங்க. இது நடக்குது இல்லை? அது அந்த மாதிரி ஒரு கான்செப்டா ரெமெடிஸ் எடுத்துக்கலாம். பட் இது அத்தனைக்குமே உங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்காது. இப்ப நீங்க மெடிக்கல் ஃபீல்டு எடுத்துங்களேன்,
ஒரு பக்கா பிளட் டெஸ்ட் எல்லா டெஸ்ட்டும் பண்ணிட்டாங்க. டாக்டர் சொல்றாரு, அவர் ஒரு பெரிய டாக்டர், ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட். யூ ஆர் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். என்னோட ரிலேட்டிவ் தான். ஹாஸ்பிட்டல்லேருந்து இறங்கி கீழே வந்து காரில் ஏறும்போது ஹார்ட் அட்டாக், ஆன் த ஸ்பாட் போயிட்டார். நீங்கள் கேட்டீங்கன்னா இந்த சயின்ஸே தப்புன்னு சொல்லலாம். கிடையாது. அந்த சயின்ஸுக்கு உண்டானது வரைக்கும் அது ஓகே. அதுக்கப்புறம் ஏதோ ஒன்று நடந்திருக்கு. ஸோ நீங்கள் வந்து இந்த ஹியூமன் லைஃப் ரொம்ப காம்ப்ளிகேட்டட்னால ஒரு சில ஹிண்ட்ஸ் தான் நீங்கள் எடுத்துக்கலாம். கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து இப்போ இந்த போர்டை பார்த்ததோட முடிஞ்சிச்சா லைஃப்? நான் போர்டெல்லாம் நல்லா பார்ப்பாங்க. ஸ்பீட் பிரேக்கர் போட்டிருக்காரு, ஸ்பீட் பிரேக்கர் ஆண்ட ஸ்லோ பண்ணுவேன். ஹேர்பின் பென் சொல்கிறாங்க, ஸ்லோ பண்ணிக்கிறேன். இதெல்லாம் நான் பார்த்தே பண்ணுறேன். ஜாதகம் பார்த்து 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 பண்ணுறேன். அப்போ கூட எதுவுமே நடக்காதா? நடக்கும். ஏன் ஜோசியர் ஃபேமிலியில் நடக்காதா? பி.வி. ராமனுக்கு ஒரு பையன் இறந்து போயிட்டாரு. அப்போ உடனே இப்போ எங்கிட்ட ஒரு ஏங்க இந்த ஜோசியர்கள்லாம் ரோடாக சுற்றுறாங்களே, அவங்களாம் அவங்க ஜாதகத்தை வச்சு பணக்காரன் ஆக வேண்டியது. இப்படி ஒரு சிச்சுவேஷன் அவங்க ஜாதகத்துல இருந்தாதான் ஆவாங்க அப்படின்னு சொன்னா அது தெரியுமா? இல்லையா, அவங்களால சரி பண்ண முடியாதா? அப்ப இவங்களோட ஒப்பீனியன், ஜெனரல் பப்ளிக்கோட ஒப்பீனியன் என்னன்னா, ஜாதகம் பார்த்தா நம்ம தலையெழுத்து அப்படியே மாத்திடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுல ஏற்கனவே இருந்தது நீங்க இனியும் ஒரு என்ன சொல்றது பெட்டர் ஆக்கலாம், மேம்படுத்தலாம்னு சொன்னீங்களா? அந்த மாதிரி நவாம்சத்துல நீங்க வந்து ஸ்பெஷலைசேஷன் நான் கேள்விப்பட்டேன். கொஞ்சம் தயவு செஞ்சு எனக்காக, என்னுடைய நேயர்களுக்காக கொஞ்சம் நவாம்சத்தை நீங்க வந்து எப்படி அதுல பண்ணீங்கன்னு கொஞ்சம் சொல்லணும் சார். இந்த இத்தனை டிவிஷனல் சார்ட்ஸ் இருந்தாலும், D10 தசாம்சம் இருந்தாலும், சப்தாம்சம் D7 இந்த மாதிரி ஒரு 16 சார்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க டோட்டலா. இவ்வளோ சார்ட் இருந்தாலும் நான் அந்த நவாம்சத்துக்கு மட்டும் பராசரரே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெயிட்டேஜ் கொடுக்குறாரு. ஏன்னா அப்பப்போ ஒரு கேள்வி கேட்கிறார், இஸ் இட் எக்ஸால்டட் இன் நவாம்சா, இஸ் இட் டெபிலிட்டட் இன் நவாம்சா, இஸ் இட் டெபிலிட்டேட்டட் ஆர் எக்ஸால்டட் இன் தசாம்சான்னு கேட்க மாட்டார். இந்த கிரகம் இந்த இடத்துல உச்சம் நீச்சம் அப்படின்றது. அதே மாதிரி வர்க்கோத்தமம் அப்படின்னு சொன்னா இந்த டிவிஷன் சார்ட்டுக்கு மட்டும் தான் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த நவாம்சத்துக்கு ஏன் இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாருன்னா, இது அது ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்து 9 பார்ட்ஸா பிரிச்சதுனாலயோ, அந்த 9க்கு ஒரு கடவுளோட நம்பர் அது ஆக்சுவலா 9 பார்ட்ஸ் அப்படின்றது. ஸோ ஒரு ராசி கட்டமே 9 பாகங்களா பிரிச்சு அந்த ஒவ்வொரு பார்ட் அந்த நவாம்சம் இது எங்க போய் உட்காருது அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் குரு நீச்சம் ராசி கட்டத்துல, அது நவாம்சத்துல உச்சமாயிடுச்சுன்னா நிச்சயமா நல்ல பலன் கொடுப்பேன்னு சொல்றாரு, கொடுக்குன்னே சொல்றாரு. இதே கிரகம் இப்ப நீங்க ஒருத்தருக்கு கல்யாணம் ட்ரபிள்டா இருக்குன்னு வச்சுங்களேன், அவங்க கல்யாணத்தை வந்து பண்ணும்போது அந்த தசா புக்திநாதர்கள் இந்த நவாம்சத்துல 6, 8, 12 போய் உட்கார்ந்து இருந்ததுன்னா அவங்களுக்கு நிச்சயமா அந்த மேரேஜ் வந்து ஃபெயிலியர் ஆயிடும். அது எப்ப இக்னைட் ஆகும்னு பாத்தீங்கன்னா இதே கிரகங்களோட காலத்திலேயே வருது. ஸோ நான் ஒரு ஆர்டிகல் ஒன்று எழுதியிருந்தேன் பி.வி. ராமன் மேகசைன்ல, நவாம்சா கீ டு மேரேஜ் அப்படின்னு 1993 ஒரு ஆர்டிகல் பப்ளிஷ் பண்ணேன். 1993 அப்பதான் பேஜர்லாம் வருதுன்னு நினைக்கிறேன் உள்ள. ஸோ அப்பெல்லாம் வெறும் போஸ்டல் தான் இருந்தது. ஒரே நாள் I received 6,000 letters. குப்பையா இருந்தது ஆபீஸ். அவர் போஸ்ட் ஆபீஸ்ல எனக்கு கம்ப்ளைண்ட் வந்தது, நீ வந்து போஸ்ட் மாஸ்டர் வந்து பார்க்கணும், வாட் இஸ் திஸ் யூ ஆர் டூயிங் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி. நான் எதுவுமே ஐ டென்ட் கால் ஃபார் எனி லெட்டர்ஸ், அவங்களா போட்டாங்க அப்படின்னு. நோ யூ ஹேவ் டு ஓபன் அ போஸ்ட் பேக் அண்ட் தென் யூ ஹேவ் டு பப்ளிஷ் தட் அப்படி இப்படிலாம் சொன்னாங்க. அந்த ஆர்டிகல் என்ன போட்டேன்னா, அது ஒரு ரிசர்ச் ஆர்டிகல். ஐ டிட் லாட் ஆஃப் ரிசர்ச் அண்ட் ஃபவுண்ட் இந்த 6, 8, 12 இருக்கிற கிரகங்கள் வந்து ஏற்கனவே கல்யாண ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஒர்க் பண்ணும். நீங்க எப்படி டிவிஷன் சார்ட் யூஸ் பண்ணலாம்னா, முதல்ல ராசி பாவம் அந்த ரீடிங்ல இருந்து கிடைச்ச விஷயத்தை வச்சுதான் நீங்க டிவிஷன் சார்ட் வரணும். நீங்க டிவிஷன் சார்ட் அதெல்லாத்தையும் விட்டுட்டு டைரக்டா இங்க வரக்கூடாது. இல்ல, ஒரு சிலர் வந்து அப்படி ஒரு அப்ரோச் வச்சிருக்காங்க. ஏன்னா நான் பேர் சொல்ல விரும்பல, அவங்க வந்து இந்தியாவிலேயே பெரிய அஸ்ட்ராலஜர், நீங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனாலுமே சொல்றேன், ஒரு சிலர் வந்து எப்படின்னா உங்களுடைய அப்ரோச் ஒண்ணு, அதாவது பேஸ் வந்து ராசி சார்ட், அதுல இருந்து நீங்க கன்ஃபர்மேஷன் ராசி ஓகே, ராசி பாவம் ஏதோ D1 இது ஒரு பாவா, ஓகே, எக்ஸாக்ட் பிளானட்டரி பொசிஷன், அத கன்ஃபர்மேஷன் பண்றதுக்கு டிவிஷனல் சார்ட். திஸ் இஸ் யுவர் அப்ரோச் அண்ட் மை அப்ரோச் ஆல்சோ. ஆனா ஒரு ஃபேமஸ் அஸ்ட்ராலஜர் என்ன சொல்றாருன்னா, நவாம்சத்துக்கு தசாபுக்தி பிடிக்கிறாரு, திரேகானத்துக்கு தசாபுக்தி போடுறாரு. ஸோ ஒவ்வொரு டிவிஷன் சார்ட்டுக்கும் அதனுடைய லாங்கிடியூட் போட்டு அதுக்கு தசாபுக்தி போட்டு
இப்போ D10னா D10ல என்ன தசாபுக்தி நடக்குதுன்னு போட்டு அதை தான் பிரைமரி சார்ட்டா கன்சிடர் பண்றா. ராசி சார்ட்டா ஜஸ்ட் ஒன்லி கன்ஃபர்மேஷனுக்காக யூஸ் பண்றா. ஸோ இப்படி ரிவர்சலா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு அப்ரோச் அப்படிங்கிறது இருக்கு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? நிச்சயமா அதெல்லாம் அலோவ் பண்ணக்கூடாது, ப்ரமோட் பண்ணக்கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம என்ன ஒரே ஒரு கேள்வி கேட்கணும்னா, இது ஏன் பராசருக்கே தெரியாதா, இதெல்லாம் இவங்களுக்கெல்லாம் தெரியாமையா போயிடுச்சு அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்கணும். இது இந்த வீட்டுக்கு அதிபதி செவ்வாய், இந்த வீட்டுக்கு அதிபதி சுக்கிரன், இந்த வீட்டுக்கு அதிபதி புதன், இதெல்லாம் யார் நமக்கு கற்றுக் கொடுத்தாங்க? இது நானே கத்துக்கிட்டு நானே ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ணா நீங்க என்ன வேணா அது பண்ணிக்கலாம். நீங்க அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து அப்புறம் அவங்களே எதிர்த்து பேசுற மாதிரி. அப்போ நியூ சிஸ்டம் அப்படின்னா நீங்க என்ன டிஃபைன் பண்ணுவீங்க? எப்படி அதை டிஸ்கிரைப்? நியூ சிஸ்டமே நம்ம பண்ணக்கூடாது. ஏன்னு கேட்டா நிறைய சிஸ்டம் இருக்கே. இல்ல அது என்ன காரணம்னா, நம்ம இப்ப எல்லாருமே இன்டெலிஜென்ட்டா இருக்கோம். இன்னைக்கு கம்ப்யூட்டர் இருக்கு, நம்ம எல்லாருமே எஜுகேஷன் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. நம்மளால நம்பர்ஸ் அப்புறம் வேற வேற விதத்துல திங்க் பண்ணலாம். அப்புறம் விதவிதமா திங்க் பண்றதுனால டிவிஷனல் சார்ட் நீங்க சொன்ன மாதிரி அதுக்கு அதையே திருப்பி திருப்பி அதுக்கு ஒரு பாவம் எல்லாம் வந்துருச்சு. இப்ப டிவிஷன் சார்ட்டுக்கெல்லாம் பாவம் எல்லாம் போட்டு இந்த மாதிரி எல்லாமே போட்டு என்ன ஆகும்னா, நான் ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. நீங்க வந்து இந்த மாதிரி புதுசு புதுசா இன்வென்ட் பண்ணீங்கன்னா இந்த சப்ஜெக்ட் வந்து டைல்யூட் ஆயிடும். இது வந்து ரிவர் மாதிரின்னு எடுத்துப்போம். ரிவர் ஆரம்பத்துல தான் பியூரா இருக்கும், நல்லா இருக்கும். கீழே போக இருக்கிற எல்லா டஸ்ட்டும் கேதர் பண்ணிட்டு கீழே வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் இம்பியூர் ஆயிடும் இந்த பக்கம். நம்ம எப்பவுமே ஆன்மீகம், அஸ்ட்ராலஜி இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் ஸ்டார்டிங்கே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். சயின்ஸுக்கு மட்டும் லேட்டஸ்ட் கொடுக்கணும். இந்த போன் லேட்டஸ்ட், இது யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா ஆன்மீகம் அந்த மாதிரி டாபிக் வந்தா ஆரம்பத்துக்கு போயிடணும். ஆரம்பத்துக்கு போய் லேட்டஸ்ட்டை விட்டுறணும். இதுதான் கன்வென்ஷன். அப்படி இல்லைன்னா நீங்க இன்னைக்கு இருக்கிற ஜனத்தொகைக்கு ஆளுக்கு ஒரு அஸ்ட்ராலஜர் ஒரு புதுசா சொன்னாங்கன்னா கிளைண்ட்டுக்கு அவங்களுக்கு தகுந்த மாதிரி சொல்லுவாங்க. இப்ப நான் எப்பவுமே சொல்றேன், இந்தியாவில் வந்து எவ்ரிபடி இஸ் அ பிட் ஆஃப் அன் அஸ்ட்ராலஜர் அண்ட் டாக்டர். யாராவது பக்கத்தில் இருமுனாங்கன்னா இருங்க வாங்க, இதான் மாத்திரை, இதான் மருந்து உடனே சொல்லுவாங்க. வெளிநாட்டுக்காரர் சொல்லவே மாட்டாங்க. உங்களுக்கு 7.5 சனி நடக்குது தோணுது, அதனாலதான் இந்த இடத்துல அடிபட்டுது, உடனே சொல்லிடுவாங்க சனி ஏதோ ஒரு பண்ணுது அப்படின்ட்டு. அப்ப இந்த 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 மாதிரி ஒரு உலகத்துல நீங்க வந்து புதுசா ஒன் ஃபேக்டர் நீங்க போட்டுட்டே வந்தீங்கன்னா கிளைண்ட் என்ன பண்ணுவாங்க, சார் இந்த புஸ்தகத்தில் இப்படி சொல்லியிருக்காங்க, அவர் இப்படி சொல்லியிருப்பாங்க, இவங்க இப்படி சொல்லியிருப்பாங்க, மாத்தி சொன்னா அதுக்கு தீர்வே கிடைக்காது. சரி, அப்ப அஸ்ட்ராலஜில டெவலப்மெண்ட் அப்படின்னு சொன்னா நீங்க எதை சொல்லுவீங்க? டெவலப்மெண்ட்டுக்கு பியூட்டிஃபுல் ஐடியா. நம்ம எல்லாருமே சேர்ந்து ஏற்கனவே கன்வென்ஷனல் அஸ்ட்ராலஜில சொன்ன ரூல்ஸையே வேலிடேட் பண்ற மாதிரி ரிசர்ச் பண்ணோம். ஒன்லி ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிசர்ச் மட்டும் பண்ணோம். இது பாருங்க, இத்தனை பேருக்கு இப்படி நடந்தது, இத்தனை பேருக்கு பராசர நடந்தது. இப்ப நீங்க நவம்சத்தை பத்தி கேட்டீங்க, 64th நவாம்சா அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அது வந்து அவ்வளவு பிரமாதமா வேலை செய்யுது இன் கன்ஜங்ஷன் வித் சம் அதர் ஃபேக்டர். ஆனா நாட் தனியா ஒர்க் பண்ணாது. இப்ப 22nd திரேக்கான ரூல் இப்ப நான் பாத்திருக்கேன். அடிப்படும் போது ரொம்ப சீரியஸா அடிப்படும் போதெல்லாம் இந்த 64வது நவாம்சமும் இந்த 22வது திரேக்கானெல்லாம் நல்லா லிங்க் ஆகுது. அந்த மாதிரி ஒரு அதுலயும் என்ன பண்ணிட்டாங்க இப்ப பாருங்க, இப்ப சாஃப்ட்வேர்ல பாத்தீங்கன்னா you want 64th நவம்சா அக்கார்டிங் டு பராசரா ஆர் இந்த ஆப்ஷன் வேணுமா, இந்த ஆப்ஷன் வேணுமா, இந்த ஆப்ஷன் வேணுமா, அந்த ப்ரோக்ராம் எழுதினவங்களுக்கே தெரியாது இது எது ரைட்டுன்னு. ஏன்னா அதனாலதான் அவர் வித்தியாசமா கொடுக்குறாரு, இது வேணுமா, இது வேணுமா, இது வேணுமா, இது வேணுமான்ட்டு. அப்படி இருக்கக்கூடாது. நம்ம அந்த ஒரு ஸ்டாண்ட் பாயிண்ட் எடுத்துக்கணுங்க. அந்த ஒரு ஸ்டாண்ட் பாயிண்ட் எடுத்துக்கணும். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஹோமியோபதி நல்ல மெடிசனா இல்லாட்டி யுனானியா சித்தாவா அப்படின்றது விட்டுட்டு இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்ட் என்னன்னா 3 நாளைக்கு அலோபதி மெடிசன், அடுத்த 3 நாளைக்கு ஆயுர்வேத மெடிசன், அதுக்குள்ள டாக்டர் அங்க ஒரு யுனானி ஒருத்தர் இருக்காரு, அங்க போய் போறது, லைஃபே முடிஞ்சு போயிடும். ஏதாவது ஒண்ணுல போய் உட்காந்து இப்படி பண்ணலாம். அப்புறம் இன்னொன்னு நவ் இப்ப ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட் அப்படிங்கிறது ஒன்லி நம்பர்ஸ். ஆமா, அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறது பியாண்ட் மேத்தமெட்டிக்ஸ். கரெக்ட். இது எப்படி ரெண்டையும் சிந்தசிஸ் பண்ணி இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நீங்க வந்து அந்த மனிதனோட அந்த நேச்சர், அந்த குணம், அதெல்லாத்தையும் நீங்க ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா இப்போ ஒரு தோஷம் இந்தியால இருந்தா என்ன பண்ணும், யூஎஸ்ல இருந்து என்ன பண்ணும், கண்டிப்பா டிஃபரெண்டா இருக்கும். கண்டிப்பா அது நமக்கே தெரியும். அந்த கால தேச பாத்திரம் தகுந்த மாதிரி மாறிடுது அப்படின்றது. நீங்க வந்து இந்தியாவில வந்து இவ்வளவு லோ ரேட் ஆஃப் டிவோர்ஸ் இருக்கு இன்னைக்கும், தேங்க் காட் அப்படின்னு சொல்லிக்கலாம். லோ ரேட் ஆஃப் டிவோர்ஸ் இருக்கு. அப்பவும் இந்த இப்ப நான் வந்து முதல்ல நெதர்லாண்ட்ஸ்ல மகர்ஷி ஆசிரமத்துல ஒர்க் பண்ணும்போது நான் வந்து ஒரு ஜெர்மனோட ஆரோஸ்கோப் பார்த்துட்டு இவருக்கு 2 கல்யாணம் யோகம் இருக்குன்னு சொல்லிட்டேன். எல்லாரும் சிரிக்கிறாங்க. கேட்டா இங்க எல்லாருக்குமே அதான். ஆனா நான் ஒரு சேலஞ்ச் என்ன பண்ணேன்னா, இதே ஊர்ல நான் வந்து
அப்பவும் அஸ்ட்ராலஜி ஒர்க் பண்ணுதுன்னு காட்டுறேன். சரி. ஒரு கிளைண்ட்டை கரெக்டாக என்கிட்ட மாட்டினாரு. நான் சொன்னேன், அந்த டிரான்ஸ்லேட்டர் சொன்னேன், திஸ் மேன் வில் நெவர் மேரி மோர் தென் ஒன்ஸ் அப்படின்னு. பட் அவர் மேரி பண்ணல ரெண்டாவதோட. எவருனா ஜெர்மனில தானே உட்காந்துட்டு இருக்காரு. அப்ப எல்லா ஊர்லயும் நடக்குது அந்த ரூலு. பர்சன்டேஜ் அப்படி இப்படி மாறும். அது மட்டும் இல்லாம எந்தெந்த ஆண்மாக்கள் எல்லாம் இந்த 2 கல்யாணம் நடக்கணும்னு இருக்கோ, 3 கல்யாணம் நடக்கணும்னு இருக்கோ, அவங்க எல்லாம் அந்த இடத்துல போய் பிறந்துருவாங்க. ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துக்கு போய் அனுப்பப்படுவாங்க. இப்ப இப்படி ஃளைட் ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா அந்த பேசஞ்சர்ஸ் பூரா ஒண்ணா செய்வாங்க, போய் அப்படியே கொண்டு கவுத்திடுவாங்க. இப்ப தமிழ்நாட்டுல ஒரு காலேஜ் இருக்கு, அது நான் சொல்ல மாட்டேன் என்ன காலேஜ்னா, அது பேர் ரவுடி காலேஜ் நாங்க படிக்கும் போது. சரி. அப்ப அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, அந்த பில்டிங் ரவுடியா, அந்த வாத்தியார் ரவுடியா, கான்செப்ட் ரவுடி. அப்ப ஸ்டூடெண்ட் படிச்சு 12th முடிச்சுட்டு வந்த உடனே நான் எங்க போய் சேரலாம், நான் அங்க போறேன், அந்த காலேஜுக்கே போறேன், ஏன்னா எனக்கு ரவுடித்தனம் பிடிக்கும். அப்பதான் 4 பஸ் உடைக்க முடியும். அப்ப அந்த ஆன்மா வந்து என்ன பண்ணுதுன்னா, அந்த கர்மாவுக்கு தகுந்தால போய் சேர்த்துரும். யாருக்கெல்லாம் இந்த கல்யாணம் எல்லாம் ஐயோ நான் வந்து டிவோர்ஸ் எல்லாம் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன், அவங்க எல்லாம் அப்படியே எந்தெந்த ஊர்ல எல்லாம் இந்த டிவோர்ஸ் கம்மியா இருக்கோ அந்த ஊர்ல போய் அவங்க சேர்ந்துருவாங்க. அந்த எலிஜிபிலிட்டி அப்படிதான் போகும். அப்ப நீங்க கேட்ட கேள்வியில இது என்னதான் சயின்ஸா இருந்தாலும் இது ஹியூமன் பீயிங்கோட மேட்டர் இது. அதனால நம்ம கண்டிப்பா ஒரு நார்மல் சயின்ஸ் மாதிரி இது பேச முடியாது. நீங்க ஒவ்வொருத்தர்கிட்டையும் அந்த கன்சல்டேஷன்ல தான் அது வரும். இவர் இந்த மாதிரி டைப், இவர் இந்த மாதிரி டைப். ஒரு தடவை ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் இந்த பக்கம் உட்காந்துருக்காங்க, அவர் கூடவே வேலை செய்யற ஒரு ஆள் இங்க உட்காந்துருக்காங்க. இவர்கிட்ட நான் சொல்றேன் உங்க ஜாதகம் பிரமாதமா இருக்குன்ற, யாரு இந்த வேலை செய்யற, இவர்கிட்ட சொல்றேன் உங்க ஜாதகம் ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கு. இவர் கன்சல்டேஷன் முடிக்கும் போது சொல்றாரு, நான் கேட்டேன் இந்த பர்சன் நீங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்களே, இப்ப நான் நிறைய விஷயத்த சொல்ல போறேன், அவர் எல்லாமே தெரிஞ்சுப்பாரு. என்ன பரவாயில்ல, நாங்க 2 பேரும் ஒன்னா வளர்ந்தோம். சரி சரி சரி. ஆனா என் ஆபீஸ்ல வேலை செய்யறான், அவர் ஜாதகம் பிரமாதமா இருக்குங்க அப்படின்னு. சரி. அவர் பக்கத்துல பார்த்தா சிச்சினே இருக்காரு. இவருல டென்ஷனா போனை பாக்குறாரு, இது பண்றாரு. அப்புறம் அடுத்தது அப்படியே வேர்க்குது, என்னமோ பண்றாரு. அப்புறமா முடிச்ச உடனே சொல்றாரு, இந்த கை பிடிச்சிட்டு, அவர் ரொம்ப ஏஜ் பர்சன், என் கை பிடிச்சிட்டு, தம்பி ரொம்ப பிரமாதமா சொன்னேன், இது வரைக்கும் நான் எல்லா அஸ்ட்ராலஜில போட்டு என்னோட பேக்ரவுண்ட் தெரிஞ்சதுனால உங்க ஜாதகம் சூப்பரா இருக்குன்னு சொல்லுவாங்க. இவர் வேலை செய்யறதுனால மட்டமா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஆள் ஒழுங்காக பக்காவாக தூக்கிடுவார். இவருக்கு 2 பசங்களை கல்யாணம் பண்ணி ஓஹோன்னு இருக்காங்க, வீடு இருக்குது, வாகனம் இருக்குது. என்னோட 2 குழந்தைங்க டிவோர்ஸ் ஆகி வீட்டுக்கு வந்துட்டாங்க. எனக்கு தூக்கம் கிடையாது, எனக்கு ஃபேக்ட்ரியில் எப்போ பார்த்தாலும் ப்ராப்ளமு, ஏன் இந்த வேலைக்கு வந்தேன்னு இருக்கும், எதுக்கு பூமிக்கு வந்தேன்னு இருக்கும், தூக்கமே இல்லை, தூக்க மாத்திரை போட்டு தான் நான் டெய்லி தூங்குறேன் அப்படின்னு. ஓகே. அப்போ நம்ம ஜாதகத்திலேயே டைட்டாக பிடிச்சிக்கணும். அந்த கிளைண்ட் இப்படி சொல்றாரு அப்படி சொல்றாருன்னு நம்ம அதெல்லாம் டெம்ப்டே ஆகக்கூடாது. நம்ம ஒரே அப்படி படிச்சு நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, ஓ அப்படிங்களா, அப்படி நீங்க நல்லாவா இருக்கீங்க இண்டஸ்ட்ரி அப்படின்னா உங்களுக்கு குரு பாருங்க 2ல இருக்கு 5ல இருக்குன்னு சொல்லி அதை மாத்திரவே நீங்க எப்பவுமே ஒரே மாதிரி. அது நடக்குதோ இல்லையோ எனக்கு கவலையே கிடையாது. நம்ம இது எப்ப வரும், இந்த நம்பிக்கை எப்ப வரும்னா, நீங்க ஒரு பெரிய ஒரு ஆளை பேக்ரவுண்ட் வச்சுக்கணும். நான் வந்து எப்பவுமே மகர்ஷி பராசரோட வார்த்தை வந்து அவளுக்கு பொய் ஆகாது அப்படின்னு நான் வச்சிருக்கிறேன். இப்ப நீங்க லேட்டஸ்ட் இப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, இது அப்ப என்ன இந்த சயின்ஸ் டெவலப்பே ஆகக்கூடாதா, இம்ப்ரூவே ஆகக்கூடாதா? இப்ப மற்ற சயின்ஸ் எல்லாம் டெவலப் ஆகுது, அப்ப ஏன் புதுசா ஏன் சொல்லக்கூடாது? இப்போ புதுசா லேப்டாப் இப்போ வந்திருக்கு, இன்னொன்னு வந்திருக்குன்னா இந்த சப்ஜெக்டுக்கு அது ஆகாது. பிகாஸ் நம்மளோட இன்னைக்கு இந்த 21st century மைண்டுக்கு வந்து இந்த ஆன்மீகம், இந்த உண்மையான இந்த மாதிரி தெய்வீக சிந்தனையும் இல்லாட்டியும் ஒரு இன்ட்யூஷனெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ நம்மளால புதுசாக எதுவும் கண்டுபிடிக்க முடியாது நான் நினைக்கிறேன். அதுக்கு பதிலாக இருக்கிறத சப்ஸ்டான்ஷியேட் பண்ணி ப்ரூவ் பண்ணாலே இந்த சமுதாயத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நம்ம நிறைய விஷயத்த கொடுக்க முடியும். கரெக்ட் கரெக்ட். இது ஒரு வகையில் இம்ப்ரூவ்மெண்ட். அதே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட். ஏன்னா இது நாள் வரை இதை நம்பவே இல்லை, அட்லீஸ்ட் இப்பெல்லாம் நம்பி இருக்காங்க அப்படின்னு சொல்றது. இப்ப நான் ஒரு நபருக்கு நான் சொல்றேன், இந்த மாதிரி இந்த ஒரு பீரியட்ல உங்களுக்கு ஒரு லங் இன்ஃபெக்ஷன் வரலாம்னு சொல்றேன், அவ்வளவுதான் தெரியும் எனக்கு. ஏன்னா உங்களுக்கு தெரியும் பாதிப்பு. அப்புறமா திடீர்னு பார்த்தா அப்புறம்தான் மெல்லமா தெரியுது அவரு ஒரு நாளைக்கு 40 சிகரெட். அந்த பீரியட் வேற மாதிரி தானே பலன் கொடுக்கும், ஏன்னா நீங்க மாத்திட்டீங்களா. அப்ப இது ஏன் அந்த கிளைண்டோட பேக்ரவுண்ட் ஏன் தெரியணும்னா, இந்த இடத்துல இது வந்து ஒரு டாக்டர் சொல்லிட்டு போயிடுவாரு, ஒரு ஜோசியருக்கு என்ன வேலை, 40 சிகரெட் பிடிச்சாருன்னா அவருக்கு லங்ஸ் ஃபெயிலியர் ஆகும், அவருடைய பேக்ரவுண்டை தெரிஞ்சுக்கணும்னு சொல்றீங்க. பட் பேக்ரவுண்டை தெரிஞ்சுட்டு சொல்றது எப்படி ப்ரிடிக்ஷன் ஆகும்? இல்ல பேக்ரவுண்டை தெரிஞ்சுட்டு சொல்றதுக்கு ஜோதிடர் தேவையில்லை, ஒரு மருத்துவர் போதுமே.
அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்த பழக்கத்துக்கே அடிமையான ஒருத்தர், ஒரு உதாரணத்துக்கு வின்ஸ்டன் சர்ச்சில் எடுத்துப்போம். அவர் வந்து 94 வயசு வரைக்கும் வாழறாரு. எப்பவுமே கையில சிகார் இருக்கும், கையில வந்து ஒரு விஸ்கி இப்படி சுத்திக்கிட்டே இருப்பார். அவருக்கு ஒண்ணுமே ஆகல. அப்ப இந்த சயின்ஸ் வந்து நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாருக்கும் பொருந்தாது. கரெக்ட். ஆனா அந்த பழக்கமும் இருக்கு, ஜாதகத்திலையும் காட்டு இருக்கு. அப்பதான் நம்ம புடிச்சுக்கணும். அவருக்கு 2:8 இருக்கு. அப்ப அவர் சிகரெட் பிடிச்சா என்ன ஆகும்? ட்ரபிள் ஆகும். விடாம சிகரெட்டும் ட்ரிங்க் சாப்பிட்டா என்ன ஆகும்? அப்படி நம்ம ப்ரூவ் பண்ண அஸ்ட்ராலஜி. இதே வந்து என்னோட தாத்தாவோட ஜாதகத்தை நான் காமிச்சு நான் சொல்லுவேன், இது பாருங்க, இவர் வந்து எப்ப பார்த்தாலும் கையில பீடியும் ட்ரிங்க் சாப்பிட்டுட்டே இருந்தார், 98 வயசு வாழ்ந்தார், ஒரு டாக்டர் கூட வாழ்க்கையில பார்த்தது இல்லை. ரெக்கார்டு இருக்கு. ஜாதகம் அவ்வளவு நல்லா இருக்கு, நான் வச்சிருக்கேன். அப்போ ஒன்ஸ் தீர்காயுசு வந்துச்சுன்னா நீங்க 24 hours பாடி அபியூஸ் பண்ணா கூட ஒன்னும் ஆகாது. அதுல அஸ்ட்ராலஜி ப்ரூவ் பண்ண முடியும். சோ நீங்க காமன் சென்ஸ் யூஸ். ஆனா நான் என்ன சொல்றேன்னா, இது எல்லாமே சேர்ந்து வரும். புத்தி கர்ம அனுசாரணின்னு சொல்லுவாங்க. 40 சிகரெட் எப்படி ஒரு நாளைக்கு லங்ஸ்குள்ள போட முடியும்? அப்படின்னா அவ்வளவு ஆனந்தமாவும் இருக்கும். அது அவருக்கு ஆனந்தமா இருக்கு. இஸ் நோ சஃபரிங் வித் கேன்சர், இஸ் டைங். அப்ப அது அது கிட்டத்தட்ட இந்த 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 ராஜீவ் காந்தி இதுல நீங்க பாத்தீங்கன்னா அந்த 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 லேடியை போலீஸ் பிளாக் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்படி திரும்பி பார்த்துட்டு அந்த லேடி அனுப்புன்னு சொல்லுவார். அதான் கர்மா. ஏன்னா ராஜீவ் காந்திக்கு 12 வந்து 5 கிரகங்கள் மொத்தமா இருக்கு. அது ஏற்கனவே சேஷன் சார் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு, இந்த 2 மாசம் உங்களுக்கு ஆபத்து இருக்குன்னு. அப்ப அந்த பர்சன் என்ன செய்யணும்? செக்யூரிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும். இல்ல பிறந்தவன் எப்படி இறந்துதான் போவான் அப்படின்னு ஒரு கமெண்ட் அவருது. அப்புறமா யூ ஆர் நாட் இன்க்ரீசிங். அப்ப இந்த ஸ்பீட் பிரேக் அதெல்லாம் சும்மா மத்தவங்களுக்கு நான் பாருங்க எப்படி ஓட்டிட்டு போறேன் பாருங்கன்னு சொல்லிட்டு ஓட்டிட்டு போனீங்கன்னா அது நடந்துரும். நடந்த பிறகு வேணா நீங்க சொல்லலாம், இது பாருங்க சொன்ன மாதிரியே நடந்தது. நிறைய பேர் என்கிட்ட வந்து நீங்க சொன்ன மாதிரியே நடந்தது, நல்லதுன்னா நல்லது, கெட்டது நீங்க சொன்னீங்க நான் வந்து பேங்க்ரப்ட் ஆயிடுவேன், மஞ்சள் கடுதாசியோட வருவேன் அப்படின்னு நான் ஒரு தடவை சொல்லியிருக்கேன். அவரு சொல்லிட்டு காலில் விழுந்து நீங்க தான் உலகத்தோட கிரேட்டஸ்ட் அஸ்ட்ராலஜர். நான் கிரேட்டஸ்ட் ஆகக்கூடாதுங்க, அதுக்கு தான் உங்ககிட்ட சொன்ன இந்த ஐடியாவை. நீங்க அந்த பிசினஸே பண்ணக்கூடாதுன்னு சொன்னதே அதுக்கு தான். நீங்க எதுக்காக அது பண்ணீங்கன்னா, இல்ல சார் நீங்க ஆரம்பத்தில் சொன்னீங்க விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னு சொன்னீங்க. ஆனா நான் என்ன பண்ண பாருங்க, அதே பிசினஸ் பண்ணேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏற்கனவே தலையில் எழுதப்பட்ட விஷயம், அதில் எழுதப்பட்டதே கிடையாதுங்க. நீங்க அது வேணான்னு விட்டுருக்கலாம். அந்த டெம்டேஷன். இப்ப எப்பவுமே பணம் அப்படின்றது, இப்ப நீங்க மாரகஸ்தானம் 2ஆம் வீடு, தனஸ்தானமும் 2ஆம் வீடு. இது பாருங்க எவ்வளவு பெரிய பிலாசபி பாருங்க. நமக்கு எப்பவுமே மரணம் வந்து மோஸ்ட்லி இந்த பண விஷயத்துல தான் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மெக்கனாஸ் கோல்டு, அந்த தங்கம் எங்க இருக்கு அதை தேடி போறோம், ஒருத்தனா சாவறான். ஸோ அவ்வளோ ஸ்மார்ட்டா பண்ணியிருக்காங்க. பணம்னு சொல்லும்போது அது நம்ம ஏர்ன் பண்ணணும், அதோட ஸ்ட்ரெஸ் எல்லாமே. செகண்ட் ஹவுஸ் ஸ்ட்ரெஸ், 7th ஹவுஸ் ஸ்ட்ரெஸ். 7th ஹவுஸ் மாரகன், 7th ஹவுஸ் தான் ஆல்டர்னேட் ஹவுஸ் ஆஃப் ப்ரொஃபஷன். ஏன்னா 10th அப்ப பாவத்பாவம் சொல்றோம். அப்ப 2-7 இந்த 2 வீடுமே மாரகஸ்தானம். இதுதான் நம்மளோட டீலிங்ஸ், இதுதான் நம்மளோட ஆசைகளும் எல்லாமே. சோ நீங்க அந்த உபனிஷத்துல ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம் அப்படின்ற இதுல லாஸ்ட்ல வந்து இந்த மற்றவங்களோட சொத்துக்காக ஆசைப்படாது அப்படின்றாரு. தத்துவம் பேசிட்டு இருக்காங்க. ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம் யத்கிஞ்ச ஜகத்யாம் ஜெகத், இந்த ஜகமே எல்லாமே இறைவன் தான். அதுக்கப்புறம் என்ன அவன் நீ எடுக்கணும்னு நீ விரும்புற, இந்த மாதிரி ஏதோ ஒரு லாஜிக் சொல்லும்போது அந்த பணம் எடுக்காத என்ன. இப்ப இந்த இதே வந்து பராசர டெக்ஸ்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா அதை கொடு இதை குடுன்னு இருக்கும் எல்லா தோஷ காலத்திலையும். எதனாலன்னா இந்த பாவமே நமக்கு எடுத்ததுனால வந்ததுதான். அதை ரிவர்ஸ் பண்ண சொல்றாங்க. இது ஒரு நல்ல கருத்து அஸ்ட்ராலஜில. இப்ப நீங்க ஒரு சாதாரணமா இந்த நாட்டிலேயே ஒரு எலெக்ஷன் ஜெயிக்கிறது கூட காசு கொடுத்து தான் ஜெயிக்கிறாங்க. ஏன்னா கொடுத்தா ஜெயிக்க முடியும்னு தெரியுது. அப்ப நீங்க உண்மையில கர்மல எப்படி ஜெயிக்கணும்? கொடுத்து தான் ஜெயிக்கணும். ஸோ இன்க்ரீஸ் யுவர் சேரிட்டி. கோயிலுக்கு போகும்போது எப்பவுமே தானம் பண்ணுங்க. அப்புறம் யாராவது கேட்டாங்கன்னா சின்ன அமௌண்ட்டாவது கொடுங்க. அப்ப இந்த குடுன்னு பழக்கம் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அதோட ஆப்போசிட் எடுக்காதீங்க. இந்த மாதிரி நல்ல தத்துவம்லாம் அஸ்ட்ராலஜியில் இருக்கு. இப்ப வந்து 5ஆம் வீட்டு 6ல இருந்தா தத்து எடுத்துக்குங்கன்னு சொல்றாங்க. நிறைய பேர் குழந்தை இல்லாம தத்து எடுக்க வேண்டிய சூழ்நிலை வருது. பட் ஏன் தத்து எடுத்துக்க சொல்றாருன்னா
அந்த பாவம் எப்படி வந்திருக்கும்னா அவங்க குழந்தைய விட்டதுனால வந்திருக்கும். அப்ப அந்த அந்த தத்து எடுக்கும்போது அது ரிவர்ஸ் ஆகுது. ஸோ நம்மளோட எய்ம் இன் அஸ்ட்ராலஜி என்னவா இருக்கணும்னா, அஸ்ட்ராலஜி வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் சிஸ்டமாக யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணணும் அப்படின்றதுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நான் என்ன பண்ணணும், இந்த ஸ்பீட் பிரேக்கர் என்ன பண்ணணும், இல்லை இந்த ஸ்பீட் என்ன நடக்கும் சொல்லுங்க. அது நிறைய பேருக்கு இந்த புத்திர தோஷம் இருக்கும்போது நானே நிறைய பார்த்துருக்கேன். 10 வருஷமா குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லும்போது 5ஆம் பாவமே உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகலையா, 5ஆம் பாவத்துடைய தசாபுக்தி அந்தரமாவது வரலையா, உங்களுக்கு இத்தனை வருஷமா குழந்தை இல்லாம போச்சு, 2 பேருக்கும் ஜாதகத்துல எல்லாமே நல்லா தான் இருக்கு. ஏன்னா இவங்களுக்கு 5ஆம் பாவம் ஆனா குழந்தை பிறக்கல. பிராக்டிக்கலா 5th பாவா நல்லா இருக்கு, லக்னம் நல்லா இருக்கு, 9th பாவா நல்லா இருக்கு. ஸோ உங்களுக்கு ஏன் 5ஆம் பாவம் மட்டும் ஆக்டிவேட் ஆகவே இல்லை லைஃப்ல? 10 வருஷம் ஆச்சு குழந்தை பிறந்தல. அப்போ சின்ன ஒரு ரெமெடி தான் சொல்றேன் நான். நீங்க ஒரு குழந்தைய அடாப்ட் பண்ணிக்கங்க, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா 5ஆம் பாவம் ஆக்டிவேட் ஆயிடும். அடுத்து உங்களுக்கு குழந்தை பிறக்க சான்ஸ் இருக்கு. அடுத்த வருஷமே குழந்தை வருது. அடுத்த வருஷம் குழந்தை பிறக்கிறது எங்களோட டாக்டர் ஒருத்தருக்கு சொல்லிட்டு இருந்தேன். ஒரு மாசம் முன்னாடி ஒருத்தருக்கு சொன்னேன், அவர் வேணா அடாப்ட் பண்ண சொல்லுங்க ஒரு குழந்தைய, எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு. இப்ப அவர் கன்ஃபார்ம் ஆயிருக்கு சொல்லி மெசேஜ் இன்னைக்கு எனக்கு. அதனால நம்மளோட எய்ம் வந்து ஸ்ரீ யுக்தேஸ்வர் என்ன சொல்லியிருக்காங்க, ஜாதகத்தை யூஸ் பண்ணி உங்க கர்மாவை மாத்திர முயற்சி தான் மெயின் பர்பஸ், அஸ்ட்ராலஜியோட மெயின் பர்பஸ். தவிர என்ன நடக்கும் அப்படின்றது இல்லை. இந்த 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 ஹேர்பின் பெண்டாண்ட ஆக்சிடென்ட் ஆகுமா ஆகாதா அது பேச வேணாம். நான் எப்படி ஆக்சிடென்ட்டை தவிர்க்கலாம், நான் வந்து கேர்ஃபுல்லாக ஓட்டணும், இது மட்டும் தெரிஞ்சா போதும். இதுதான் அதோட இது. ஸோ நான் என்ன சொல்றேன்னா, இந்த சேரிட்டி இதெல்லாம் வந்து இப்போ அஸ்ட்ராலஜி அந்த ஆசையோடு உள்ள வராங்க. அவங்களுக்கு நம்ம வந்து என்ன கருத்து சொல்லணும்னா, முனிவர்கள்லாம் வந்து என்னென்ன கொடுக்கணும், என்னென்ன தானம் பண்ணணும், அந்த பழக்க வழக்கம் வரணும், கடவுள் நம்பிக்கை வரணும். இது 2 வந்துருச்சுன்னா நமக்கு எப்பவுமே அட்வான்டேஜ் தான். எக்ஸலன்ட் சார், ஒண்டர்ஃபுல் இன்டர்வியூ. ரொம்ப சந்தோஷமா உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து கொண்டதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நம்முடைய தமிழ் நேயர்களுக்கு திலீப் குமார் சாருடைய படித்த கல்வியாளர், மிகச்சிறந்த ஜோதிடர், நிறைய தமிழில் வந்து ஆங்கில நூல்களை வந்து தன்னுடைய பாணியில் வெரி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து யூடியூப் நேயர்களுக்கு கொடுக்கறதோடு மட்டுமில்லாமல் இன்னைக்கு நம்முடைய சேனல்லையும் வந்து அவருடைய கருத்துக்களை இத்தனை நேரம் பகிர்ந்து கொண்டமைக்கு எனது இனிய நன்றிகளை நேயர்கள் சார்பில் தெரிவித்துக் கொண்டு இந்த நேர்காணல் நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம் சார்.